ஹை guys, இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு சீரிஸ் பார்க்க போறோம்னா ஒரு போஸ்ட் அபாகலிப்ஸ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஜப்பான்ல டோக்கியோ நகரம் நம்ம எல்லாருக்கும் தெரியல, அதுல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் மூலமா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், அதனால அந்த நகரமே வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறுது. இதுல என்ன ட்விஸ்ட்னா, அந்த வைரஸ் ஆனது காத்து மூலமா பரவ ஆரம்பிக்குது, ஒரு ரேடியேஷன் மாதிரி. ரேடியேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியல, அது காத்துல ஈஸியா பரவக்கூடியது. அதனால மனிதர்களுக்கு மட்டும் பாதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, என்வரான்மெண்ட்டுக்குமே பாதிப்பு தான். அது படக்கூடிய இடம் எல்லாமே மக்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி இங்க வந்து ஒரு வைரஸ் பரவுது, அதை வந்து ரஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரிஸ்ல மஷ்ரூம் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உண்டு. அதுல தான் நம்ம ஹீரோ ஒரு ஆளா இருப்பான். ரஸ்ட் விண்டால பாதிக்கப்பட்ட இடம் எல்லாமே வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறினாலும் அதுல வந்து காளான் அப்படிங்கிறது அதிகமா முளைக்கும். ஆனா நம்ம ஹீரோவோட கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாத்துலயுமே மஷ்ரூம் அப்படிங்கிறது ஒரு பவர் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இதனால அந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இனத்து மேல கவர்மெண்ட் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்க தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திட மக்கள் வாழக்கூடிய பகுதியில இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸால போக முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ரஸ்ட் விண்டால பாதிக்கப்பட, அப்படி இருக்கும்போது இனிகாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நகரத்துல ரஸ்ட் நோய்க்கான கியூர் கண்டுபிடிக்கிறதா இவனுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரஸ்ட் நோய் பரவுறதுக்கு காரணமா இருந்த அந்த மெயின் லேண்டுக்கு போறாங்க. அங்க இந்த நோய்க்கான மருந்தை இவங்க கண்டுபிடிச்சாங்களா, அது மட்டும் இல்லாம அந்த பயாலஜிக்கல் வெப்பனுக்கு பின்னாடி உள்ளது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போது வெளியே வரக்கூடிய ட்விஸ்ட் அப்படின்னு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இன்று அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே தாம் தூன் போன மாதிரி இருக்கு. கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீன்ல டோக்கியோ நகரத்தில் நடந்த அந்த ஒரு பெரிய வெடி விபத்தை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் வருடங்கள் போக கவர்மெண்ட் அந்த இடம் மக்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய சுவர் எழுப்பி இனகாமை அப்படிங்கக்கூடிய ஒரு நகரத்துல தான் மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நகரத்துக்குள்ள போகணும்னா கன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, அதை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ மக்கள் வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கியோ நகரம் இப்போ பாலைவனமா மாறி இருக்கு. ஸோ இப்போ அந்த கன்மா அப்படிங்கக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்டுக்கு ஒருத்தர் நடந்து வரான். தான் ஒரு மாங்க் அப்படின்னா உள்ள போக அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்புக் எடுத்து கொடுக்க, அவர் பக்கத்துல ஒரு மிஷின் இருக்கு, அதுல போட்டு செக் பண்ணி பாக்குறாரு எல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எரர் தான் வருது. அப்போ பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கானல, அவங்க கிட்ட கேட்கிறாரு, இந்த மிஷினை ஒன்று சரி பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, என்ன சரி பண்ணாம இருக்கிறியா அப்படி மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா சரி பண்ணு அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த பாஸ்புக் எடுத்து பாக்குறாரு. உன்னோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கடா, இது உண்மையாவே உன்னோட பாஸ்போர்ட் தானா அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சந்தேகமா ஒரு கேள்வி கேட்க, இவங்களோட டியூட்டியே இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் யாருமே இந்த செக் பாயிண்ட் வழியா உள்ள பேரக்கூடாது, அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே இந்த காலன் யூஸ் பண்ணி சண்டை போடுறது தான். ஸோ அவங்க மூலமா தான் இந்த ரஸ்ட் வைரஸ் அப்படிங்கிறது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாவே முத்திரை குத்திருப்பாங்க. இந்த டெரரிஸ்ட் குரூப்ல அக்கபோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவனோட போஸ்டர் வந்து இந்த ஊர் முழுவதுமே ஒட்டப்பட்டிருக்கும். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ இனிகாமா அப்படிங்கக்கூடிய அந்த நகரத்தை தான் காரணாங்க. ரொம்பவுமே செக்யூர்டா வாட்சர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு போலீஸ் படம் இருக்குது. இந்த சிட்டில எந்த ஒரு தப்புமே நடக்காம கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்த்துப்பாங்க. முக்கியமா மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிறது பேன் பண்ணப்பட்டிருக்கும். அதை யாராவது இல்லீகலா ஸ்மக்லிங் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படின்னா சிவியரான தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா அவங்க இந்த மாதிரியான விலங்குகள்ல தான் அதிகமா பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. விலங்குகள்லாம் இந்த மாதிரி வித்தியாசமா பெருசா இருக்கிறதுக்கான காரணம் மியூட்டேஷன் தான். இப்படி இந்த வாட்சர்ஸ்ல ஒருத்தர் குழந்தைகள்லாம் ரோட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அவங்களை கூப்பிட்டு இல்லீகலா யாராவது மஷ்ரூம் ஸ்மக்லிங் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சா அதை போலீஸ் கிட்ட மறக்காம இன்ஃபார்ம் பண்ணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை அவர் அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இதை தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அதே சிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கிளினிக் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான லேடி டெட்ஷின்ஜோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பத்தி பேசுறாங்க. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க, இதே பக்கத்துல ஒரு 3 லேடிஸ் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல எல்லோ ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அவ அந்த கதையை நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா பக்கத்துல இருந்த அந்த 2 பொண்ணுங்களும் அது வயசான டிக்கெட் இப்படி பேசிட்டு இருக்குது. அதோட புலம்பலாம் இந்த மாதிரி நீ பெருசா எடுத்துக்காதமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இந்த இடமே ஒரு லவ் ஹோட்டல் மாதிரி இருக்குதா, இங்கதான் அந்த கிளினிக்குமே இருக்கு. இவங்கெல்லாம் இங்க இப்படி கூத்தரிச்சிட்டு இருக்க, பக்கத்துல பேஷண்ட்டுக்கு தேவையான சிகிச்சை எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஹேர் வச்சுட்டு இருக்காருல, இவர் தான் அந்த டாக்டர் மிலோ. இவர் தான் இந்த கதையோட செகண்ட் ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி. சொல்ல போனோம்னா இந்த சிட்டியில் உள்ள மொத்த டாக்டருமே இந்த பணக்காரங்களுக்கு சேவை செய்யறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது காசு இல்லாத அந்த ரஸ்ட் நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு கைக்கூலியா போகாம மக்கள் தனக்கு என்ன ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் முகம் சுளிக்காம தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ கூட ஒரு அப்பாவும் பையனும் ரஸ்ட் நோயால ரொம்பவுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நோய் அந்த சின்ன பையனோட இதய மறைக்குமே பரவி வந்திருக்கும். என்ன கொஞ்ச தூரம் கிட்ட போனான்னா அந்த பையனோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நோய்க்கான கியூர் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கான மெடிசன்ஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். அதை கொடுத்து அந்த நோய் வந்து இன்னும் பரவாத மாதிரி பாத்துக்கிறாரு. கூடவே ஒரு வார்னிங்குமே கொடுக்குறாரு, பார்டரை தாண்டி போய் வேலை செய்யறதை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற வழி இல்லை, அவர் வெளியே போய் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான வேலை செஞ்சுட்டு இருக்கதா சொல்றாரு. கட் பண்ணி ரோட் சைடு இருக்கக்கூடிய ஒரு தள்ளு வண்டி தான் காட்டுறாங்க. அங்க மிஸ்டீரியஸா ஒருத்தன் வரான். வந்து அவர்கிட்ட 2 கோல்டு காயினுக்கு 2 மஷ்ரூம்ஸ் தான் தேத்த முடிஞ்சது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இல்லீகலா இந்த மாதிரி மஷ்ரூம் ஸ்மக்லிங் பண்றதை நமக்கு இங்க காமிக்க, அந்த பக்கம் கிளினிக்ல மேல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு அக்கா இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இந்த கடையை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மஷ்ரூம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாருல, அதே கடைக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது மில அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட் தான் வருவான் போல. சோ கொஞ்சம் நல்லா பேச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு ஏதாட்ட
வந்திருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ரெகுலரா கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் இன்னைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் ஒரு டீலர் கிட்ட இருந்து வாங்கினார்ல அதை மிலோ கிட்ட கொடுக்குறாரு. மிலோ அதுக்கு உரிய பணத்தை கொடுக்குறத சொல்ல ஆனா அதுக்கு அவருமே பெருந்தன்மையா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவரோட பொண்ணுமே ரஷ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கிட்ட போதுமான அளவான பணம் இருந்திருக்காது. ஒரு ரூபா கூட வாங்காம அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு கிராட்டிடியூடா பணம் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இருந்தாலும் மிலோ வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. மிலோக்கு வந்துட்டு பாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுமே அந்த வாச்சர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த போலீஸ் அமைப்புல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரஷ் நோயால பாதிக்கப்பட்டு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கனால நம்ம மிலோ தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மிலோ எதுக்காக இந்த மாதிரி தரப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த பக்கம் அப்படியே மிலோ வீட்டுக்கு வந்ததும் அவனோட அக்கா ரஷ் நோயால பயங்கரமா பாதிக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அக்காவுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கு அவனோட ரூம்ல. அந்த ரூம்ல போய் அந்த பெட்டி ஓபன் பண்றான். இது இந்த சிட்டியோட மேயர் கொரக்காவா அப்படிங்கிறவரு நம்ம ஆளுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுலதான் நம்ம ஆளு அவனுக்கு இல்லீகலா கிடைக்கக்கூடிய அந்த மஷ்ரூமை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. அதுக்கான தீர்வு அப்படிங்கறத அவன் இன்னுமே கண்டுபிடிக்கல. அப்பதான் அவனோட அக்கா பாவோ கொரக்காவா அப்படிங்கக்கூடிய அந்த மேயர் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிஷினை எதுக்காக அவன் வாங்கிட்டு தந்தான் அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் எந்த ஒரு பெனிஃபிட் அவனுக்கு இல்லாம இதை அவன்கிட்ட தந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீ அவன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த மஷ்ரூம் கீப்பர் அக்கியாபுஷி அப்படிங்கிற அந்த கன்மாவால தாண்டி உள்ள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இங்க போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த செக் பாயிண்ட்ல உள்ள வரதுக்காக நிக்கிற அந்த பிரீஸ்ட தான் காமிக்கிறாங்க. அந்த மிஷினுமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரீஸ்ட் வந்து ஒரு பெரிய லக்கேஜ் கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து ரொம்ப பெரிய லக்கேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ சின்ன பையனா இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செக் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு கேக்க இங்க இப்ப கட் பண்ணி மறுபடியும் அந்த டவுனுக்குள்ள மிலோ வந்து அவனோட அக்காட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியே வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாவம் வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மஷ்ரூம் கீப்பர் அப்படிங்கிற வந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கறதுனால. இருந்தாலும் இது வந்து ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், பேஷண்ட்டை பார்க்க போனோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிலோ வெளியே வந்திருப்பாரு. அப்படி வந்த இடத்துல தான் வெளியே வச்சு ஒரு சின்ன பையன் அவரோட பேக்கை வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறான். இவரும் துரத்தி போறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சந்து மேலே ஏறி உட்காந்துப்பான். ஒரு கடத்துல இவனுமே அவரை கையும் களமா பிடிச்சிருவான். பட் இவர் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து விட்டுருவான். ஏன்னா ஃபேஸ் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அவன்கிட்டயுமே எடுத்து சொல்றாரு, நான் ஒன்றும் பொண்ணு இல்லடா தம்பி, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு டாக்டர், நீ எதிர்பார்க்குற மாதிரி இதை சாப்பிட்றதுக்கான எந்த ஒரு பொருளுமே கிடையாது, எனக்கு முக்கியமான தேவையான 1-2 பொருள் இருக்கு தம்பி அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பேக்கை வாங்கினது மட்டும் இல்லாம அவனுமே ரஷ்ட் நோயால பாதிக்கப்பட்டிருப்பான் போல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ அவனுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு அவனை அனுப்பி வச்சதும் அவனுக்குமே மிலோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு குரக்கவா அப்படிங்கக்கூடிய அந்த சிட்டி மேயர் வரான். கூடவே பன்னி மாஸ்க் போட்டு அவன் கூட ஒரு 4-5 பேர் வரானுங்க. இவன் மிலோ கிட்ட பேசும்போது தான் நமக்கு ஒன்று தெரிய வருது, இவன் வந்து சிட்டி மேயரா அந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பான்னு பார்த்தா அந்த நாட்டில் உள்ள பணக்காரங்களுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறான். இப்போ கூட மிலோ கிட்ட நீ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து உன்னோட டைம் அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வா என் கூட வந்தானா நிறைய பணக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு நீ சேவ் செஞ்சேன்னு வச்சுக்க, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க வாழக்கூடிய மக்களோட உயிரை ஒரு சின்ன பொருட்டா கூட மதிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது சடனா அவன் பின்னாடி ஒரு பெரிய மஷ்ரூம் வந்து உருவாகுமா. அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ணி மறுபடியும் அந்த பாலைவனத்துல தான் இன்னுமே அவனை உள்ள அனுப்பல. செக்கிங் அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த லக்கேஜ் ஃபுல்லாவே டெட் பாடிஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போக பார்ப்பான். சின்ன பையனை விட்டு அது திறந்து பார்க்கவே சொல்லுவாரு. பட் அந்த பையனை திறந்து பார்க்க அப்படியே கிட்ட போகும்போது அதை மட்டும் நீ இப்ப திறந்துன்னு வச்சுக்கேன், அதுக்குள்ள இருந்து பூச்சி பாம்பு அப்படின்னு நிறைய பூச்சிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரீஸ்ட் அவனை பயன்படுத்தி விட்டுட. சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிட்டு சரி எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதவை திறக்க ஆரம்பிக்க அப்பதான் அந்த பிரீஸ்டுக்கு பின்னாடி ஒரு பவ் இருக்கிறது நோட் பண்றாரு. அதுவுமே அந்த நாட்டுக்குள்ள வந்து பேன் தான். அண்ட் ஒரு பிரீஸ்ட் எதுக்காக பவ் வச்சிருக்கணும், பிரீஸ்ட் அப்படிங்கிறவங்களே வயலன்ஸ் அப்படிங்கிறத தவிர்த்து நல்லது மட்டுமே போதிக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கு இந்த பவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு இங்க சந்தேகம் வர ஆரம்பிக்க கட் பண்ணி அந்த சிட்டிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை தான் காட்டுறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா பிஸ்கோ அப்படின்னு டெரரிஸ்ட் முத்திர ஒருத்தனை குத்தி வச்சிருக்காங்களா இந்த கதையோட ஹீரோ. இவனை நோக்கி வரக்கூடிய படை எல்லாத்தையுமே தகர்த்து எறிய ஆரம்பிக்கிறான். இவன் கிட்ட ஒரு ஏரோ மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஒரு பில்டிங்ல ஷூட் பண்ணதும் அந்த பில்டிங்குள்ள இருந்து மஷ்ரூமா முளைக்க ஆரம்பிக்குது. சின்ன சின்னதா கிடையாது, ஜெயன் மஷ்ரூம் ஆட்டம் ரொம்ப பெருசா முளைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த மக்கள் மூக்க பொத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மஷ்ரூம்ல இருந்து தான் இவங்களுக்கு இந்த நோய்கள்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க இல்லையா. இப்படி மக்கள் எல்லாருமே நம்ம சிட்டிக்குள்ள டெரரிஸ்ட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பதறதுல இருக்க இதை பார்த்த மீலோ வந்து அப்படி வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் தோணுது அக்கா வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அக்கா இந்த மாதிரி ஃபுல் கெட்டப் போட்டுட்டு அந்த மஷ்ரூம் கீப்பரை தடுத்து நிறுத்ததுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா. இவனும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், அக்கா நீ இருக்கக்கூடிய நிலைமைக்கு உன்னோட பாடி இதுக்கு மேல புஷ் பண்ணாத, அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது உன்னோட இதயம் கிட்ட வரைக்கும் பரவிடுச்சு, இதுக்கு மேலே நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அந்த மஷ்ரூம் கீப்பரை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறியேறுது, ஏதோ பழைய பகை இருக்கும் போல. தம்பிக்கு அக்கா ரஷ் நோயால பரவி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம். அவங்களுக்குமே அந்த மஷ்ரூம் கீப்பர் வெளியே சுத்துற வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்காது, ஒவ்வொரு தடவையும் பயந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ அவனை முடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போகும்போது மிலோ விட மாட்டேன் அப்படின்றான். ஸோ அவனை வந்து மயக்கம் அடைய வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக மயக்கம் தெரிஞ்ச மிலோ வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போறான். ஒரு அக்கா அவனோட தம்பியை மயக்கம் அடைய வச்சு நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனோட ஆஃபீஸ்க்கு வந்தா அவனோட ரூமே ஒரு
சின்ன மினி ஆபீஸ் மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்க இருக்கும். சடனா அந்த ரூம்ல அவனை தவிர இன்னொரு குரல் கேக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. மிலோ வந்து இந்த சிட்டில ஒரு ஃபேமஸான டாக்டர் அப்படிங்கறதுனால அவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஜாபி அப்படின்னு நம்ம ஹீரோ கூட ஒரு வயசானவர் இருப்பாரு. இவரு நம்ம ஹீரோக்கு ஒரு மென்டார் மாதிரி. அப்பா அம்மா இல்லாத நம்ம ஹீரோக்கு ஒரு தாத்தாவா எல்லாமாவே இவர் தான் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இந்த ஆர்ச்சரி டெக்னிக் அப்படிங்கிறது கத்து கொடுத்ததுமே இவர் தான். அவருக்கு இப்ப அடிபட்டு இருக்குல்ல, அதனால இப்ப மிலோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்ப அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த டவுனுக்குள்ள எப்படி வந்தான் அப்படிங்கறத காட்டுறாங்க. செக் பாயிண்ட்ல இவன் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இவன் வந்து பிரீஸ்ட் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த பார்டரை பாதுகாக்கக்கூடியவர் பின்னாடி ஓட்டா கிட்ட ஒரு சின்ன சிக்னல் மாதிரி காமிக்கிறாரு. அவனும் அதை பார்த்து சுதாரிச்சுட்டு திறந்துட்டு இருந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவை நோக்கி அவர் கேள்விக்கு மேல கேள்வி அடுக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையாவே நீ சொல்ற மாதிரி நீ ஒரு பிரீஸ்டா இருந்தானா புத்திசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன் மட்டும் என்கிட்ட சொல்லு, அதை மட்டும் நீ சொல்லிட்டேன்னா நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா. அவனுக்கு தெரியல, சோ இதுக்கு மேல இவங்க கிட்ட மறைக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கேட்டை நோக்கி ஒரு அம்பு விடுறான். அந்த அம்பு கேட்ல சொருகிட்டு நிக்குது. ஓட்டாக்கு ஒண்ணுமே புரியல, இவன் யாராக்கு இருக்கேன் ஒரு அம்பை தூக்கி ஒரு இரும்பு கேட்டு மேல விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா அதிர்ச்சி தரக்கூடிய விதமா அந்த மஷ்ரூம்ஸ் அளவுக்கு மீறி பெருசா வளர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத காமிக்கிற. ஆனா அப்படியே கட் பண்ணி உள்ள இனிகாம நகரத்துல தான் ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. வெளியே போலீஸ் பட்டாளமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்க. எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி மிலோவோட வீட்டுல நம்ம ஹீரோ இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. மிலோ வந்து கஷ்டப்பட்டு ஸ்மக்லிங் பண்ணி இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியாம மஷ்ரூம்ஸ் வாங்கி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. அந்த மஷ்ரூம்ஸ் ஆனது வந்து சாப்பிடறதுக்கு தானே தவிர அது உனக்கு எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாது சாப்பிடறத தவிர. இந்த லக்கஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் எடுத்து காமிக்கிறாரு. இந்த மஷ்ரூம்ஸ் நம்ம பாடியை ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் எடுத்து காமிக்கிறாரு. அப்பதான் மிலோ வந்து ஏதோ வியர்டா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். எஸ்கர்காட் அப்படின்னு நத்தியால உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கு போல. இதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா சீக்கிரமா இறந்து போயிருவாங்களாம். கண்டிப்பா அந்த வயசானவர் வந்து அதால தான் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா நம்ம ஹீரோ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். சின்ன அடி தானே சீக்கிரமா சரியாயிருவாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சாலும் மிலோ தான் விளக்குறான். இது நம்ம அலட்சியமா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது பிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் அந்த லக்கஸ்டர் மஷ்ரூம்ல ஏதாட்ட பண்ண முடியுமா அப்படிங்கறத சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பாங்க. நீ இந்த ரிசர்ச் பண்ணி முடிச்ச பிறகு அவருக்கான ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சம்மதத்துக்கு வர. ஆனா அந்த ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 20 நிமிடமாவது ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா அதெல்லாம் நமக்கு டைம் இல்ல, முடிஞ்ச அளவு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பண்ண பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. வெளியே வாச்சர்ஸா இருக்கட்டும், அந்த மேயரோட கூலிப்படம் மாதிரி ஒரு குரூப் வச்சிருப்பான்ல, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பானா, ஜன்னல் வழியா வெளியே பாக்குறான். மிலோவோட வீடு. மிலோ இந்த சிட்டிலேயே ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு டாக்டர். சுட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த வீடையே அடிச்சு நகுத்த ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் மிலோக்கே புரியுது, என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிக்க. அவ்வளவுதான் நம்மள சுத்து போட்டாங்க, எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிலோ கேட்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப கூலா சிம்பிள் தான், இந்த வீட்டை தான் நம்ம உடச்சு தப்பிக்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னதும் மிலோக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். நான் இது ஆசாசியா வளர்த்த கிளினிக்டா இப்படி சொல்றியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சாலும் வேற வழி இல்லை, இவங்க இதை தான் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோவும் அவனோட அம்ப சுத்தி எழுதுறான். அந்த வீடை உடைச்சிட்டு மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளர நம்ம பசங்க அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறாங்க. தூரத்துல இருந்து தனக்கு இத்தனை வருஷமா வாழ்வு கொடுத்த அந்த கிளினிக் ஆனது தரமாட்டமாகிறது தூரத்துல இருந்து மிலோவெல்லாம் பார்க்க மட்டும் தான் முடியும். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பெரிய லக்கேஜ் வச்சிருப்பாங்க. அந்த லக்கேஜ்ல அப்படி என்னதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. காபி அவர் மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு பெட்டா ஒரு பெரிய நண்டை வளர்ப்பான். உள்ள வரதுக்கு முன்னாடி 3 பேரும் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல. இந்த பாலைவனத்துல ரைனோஸ் எல்லாம் வெப்பன் சேர்ந்தபடி உங்களால பார்க்க முடியும். இதுக்கு காரணம் ஒரு வகையான மியூட்டேஷன் அப்படிதான் சொல்றாங்க. பட் என்ன ரீசன் அப்படிங்கறத தெளிவா இன்னும் சொல்லல. கட் பண்ணி வாச்சர்ஸ் ஹெட் ஆபீஸ் போகக்கூடிய நம்ம பாவை தான் காட்டுறாங்க. அவங்க தான் இந்த ஹெட் ஆபீஸ்க்கு வந்து கேப்டன் மாதிரி. சோ அவங்க வந்ததுமே கேப்டன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் நல்லா விசாரிக்க ஆரம்பிக்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வாட்சர் வராரு. வந்துட்டு ஏதோ ஒரு தகவல் சொல்றதுக்காக வந்திருக்காரு. இந்த கவர்னர் இருக்காருல்ல, அவரோட ஸ்பெஷல் போர்ஸ் போல அந்த பன்னி மாதிரி மாஸ்க் போட்டவனுங்க. வாட்சர்ஸ் யாரும் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆக வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களாம். கேப்டன் பாவாக்குமே புரியுது, இந்த குரோக்காவா என்ன அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதே புரியலையே அப்படி மாதிரி சொல்லிட்டு இங்க யோசிக்க. கட் பண்ணா அந்த குரோக்காவை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட ஸ்பெஷல் எலைட் போர்ஸ் கிட்ட ஏதோ ஒன்று தீவிரமா பேசிட்டு இருக்கான். அதுல பிங்க் கலர் ஹேர் வச்சிருப்போம் நம்ம ஹீரோ கூட நடந்த சண்டையை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அந்த அக்கியா போஷன் நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, அவன் என்னோட எஸ்கர்காட் பிளேனே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். என்னது அவ்வளவு பெரிய பிளேனை வச்சுக்கிட்டு உன்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது. இந்த எஸ்கர்காட் பிளேனை வச்சு சண்டை போடும்போது தான் ஜாபிக்கு வந்து அடிபட்டிருக்கு. அந்த அக்கியா போஷன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னாலும் அவன் கூட ஒரு கிழமை இருந்தான், ஆனா அவனை போட்டு தள்ளி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுலயும் பர்டிகுலரா ரொம்ப முக்கியமா அந்த எஸ்கர்காட் பிளேனை அவனோட அம்பை வச்சு 2 துண்டா பிச்சு எரிஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலான வச்சு பிரியறது கிடையாது, அந்த அம்பே தொலைச்சு அந்த பிளேனை 2 துண்டா பிச்சு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு விஷுவலா ஒண்ணுமே காமிக்கல, ஆனா வாய் வார்த்தையா தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எஸ்கர்காட் பிளேன் ஆனது என்னோட சொந்த காசு போட்டு வாங்கினது, அதுக்கான இன்சூரன்ஸ் மணி அதையாட்ட என்னால கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்க பார்க்கலாம் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மிஷின் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சிட்டில ஒரு முடுமுடுக்கு கூட விடாதீங்க, கீழே ட்ரைனேஜ் அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையுமே தேட சொல்றாரு. இங்க இப்படி எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது
அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அந்த ரைனோஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து நைட் ஒரு இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜாபியும் கூட அந்த ரஷ்ட் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு போல. ஆனா அவர் எந்த ஒரு மெடிசனுமே எடுக்க ஒத்துக்க மாட்டாரு. தனக்கு வயசு கடந்துட்டு இவனுக்கு தேவையானது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கடுத்து இருந்து என்ன பண்ண போறோம், இவனுக்கு ஒரு படனா இருக்க வேணாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு ஜாபி மட்டும்தான். இதனாலே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வரும். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. பாக்குற அந்த ரஷ்ட் நோய் ஜாபியை பாதி தின்னுடுச்சு. இப்போதைக்கு ஒன்னு 2 மெடிசன் மட்டும் கொடுத்து அந்த ரஷ்ட் நோயானது பரவாம பாத்துக்கிறான். இப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, இவங்களோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் மிலோவை பாக்குறதாவே கிடையாது. இனிகாமா நகரத்தை தாண்டி போனா ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அதை கடந்து போனா இந்த செக் பாயிண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி போனாதான் அக்கிட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு இவங்களால போக முடியும். அதுதான் இது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளியே. இந்த மாதிரி இவங்களோட பிளான பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணு அவங்கள தாக்கிருப்பா. அப்பதான் அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு நத்த மாதிரி இருக்கிறத பாக்குறான். இதைத்தான் அவங்க எஸ்கே காட்டுன்னு சொல்லுவாங்க போல. ஒரு ஃபுல்லி ஆர்ம்டு பிளேன். இதை வந்து நீங்க ஒரு பாம்பர் மாதிரினே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா வகையான வெப்பன்ஸுமே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிளைட்டை வச்சு நம்ம ஹீரோ இவங்க தாக்க ஆரம்பிக்க முடிஞ்ச அளவுக்கு அவனை நோக்கி வரக்கூடிய எல்லா மிசைலையும் தாக்கினாலும் அந்த பிளைட்டுக்கு முன்னாடி ஒரு நத்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு ஆசிட் மலை மாதிரி போலி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு நண்டு மாதிரி வளர்ப்பான்ல, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஜாபி வந்து வான் பண்றாரு. அவர் சொன்னபடியே அந்த நண்டு கீழே போய் ஒளிஞ்சதும் அந்த ஆசிட் மலையில இருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அவ்வளவுதான், வெளியே வந்து அந்த பிளைட்டை முடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க பிளான் பண்ணும்போது ஜாபி என்ன சொல்றாருன்னா, நார்மலா இந்த ஏரோ வச்சு உன்னால அந்த எஸ்கா காட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது, வா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட அப்போ அந்த பாலைவனத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம ஹீரோவோட காலை கடிக்குது. கடல்ல எலக்ட்ரிக் ஃபிஷ் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரியான உயிரினம் நம்ம ஹீரோவோட காலை கடிக்க இதுல திணறி போனவனை மிஷின் கண்ணை வச்சு தாக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல ஜாபி உள்ள உழுது நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. ஜாபிக்கு அடிப்பட்டதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த பாலைவனமே அதிர்ந்து போற மாதிரி ஒரு கத்துவான். அந்த வேகத்திலேயே அந்த அம்பு தூக்கி அந்த பிளைட் மேல விட இதுலதான் அந்த பிளைட் 2 துண்டா போயிருக்கும். இந்த பிளைட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு பேராஷூட் வழியா தப்பிச்சிருப்பா. தப்பிச்சு வந்து இதை வந்து கொக்குராக கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாளா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கட் பண்ணா கொக்குராகவை சந்தேகிச்ச மாதிரி தான் நம்ம ஹீரோ ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்குள்ள தான் இருப்பான். அங்க வச்சு ஜாபிக்கு வந்து ஹெவியான சிகிச்சை போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு மஷ்ரூம் கொடுத்திருப்பான்ல, அதுல செஞ்ச ஒரு மெடிசன் தான் ஜாபி கொடுத்த மாதிரி இருக்கும். டிஸ்கோக்குமே தலையில அடிபட்டு இருக்கும். அதுக்கு சிகிச்சை பார்க்கறதுக்காக மிலோ வந்தா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த சிகிச்சைக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்க வச்சுட்ட ஒரு கைண்ட்னஸ் தான். நீங்க மிலோ எவ்வளவுதான் எதிர்த்து தப்பா பேசினாலும் திரும்ப பேசவே மாட்டாரு. நம்ம எந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருந்து மிலோ கிட்ட போனாலும் முகசுளிக்காம பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. இந்த மாதிரியான டாக்டர்லாம் ரியல் லைஃப்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? காசு அப்படிங்கறத தாண்டி எத்தனை பேர் பேஷண்ட் கிட்ட கைண்ட்னஸா இருப்பாங்க. கட் பண்ணா கேப்டன் பாவோ கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு. கவர்னரோட எலைட் ஃபோர்ஸால அந்த அக்கபோசியை தடுத்து நிறுத்த முடியல, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு தயக்கப்பட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சிட்டியோட டவுன் டவுன்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு, அங்கதான் அவங்க தம்பியுமே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல அந்த சிச்சுவேஷன்லயுமே ரொம்ப காமா ஃபர்ஸ்ட் எல்லா சோல்ஜர்ஸுமே ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு அனுப்பி விடுறாங்க. அடுத்து அந்த அக்கபோசி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இவங்க தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சோல்ஜர்ஸ்க்குமே இவங்களை தனியா அனுப்ப விருப்பம் இல்லதான், இருந்தாலும் கேப்டனோட ஆர்டர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பிங்க் கலர் ஹேர் போட்டுருப்பால, அந்த பொண்ணை தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். என்னடா இந்த சிட்டியோட வாட்சர்ஸ் எங்கடா, நீங்களாட்டும் தான் வந்துட்டு இருக்கீங்க, நீங்களாம் யாரா அப்படிமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இந்த பொண்ணு பயத்துல இவன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் சாமி அப்படிமா சொல்லிட்டு, ஐயா அந்த கவர்னருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லையா, நான் அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி புரிய வைக்க முயற்சிருக்கேன் நீங்க வல்லவரு நல்லவரு அப்படின்னு. ஆனா அந்த மண்டைய தாயா ஒரு விஷயத்தையும் காது கொடுத்தே கேட்க மாட்டான். அவன் நினைச்சதையே பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். நான் ரொம்ப நல்லவையா, என்னை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பைக் வர மாதிரியான சவுண்ட் கேக்குது. ரொம்ப ஸ்பீடா அந்த பில்டிங் மேலேயே பறந்து வந்து நிக்குது. வேற யாரும் இல்ல, பாவதான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை சூடு பிடிக்க ஆரம்பிக்க அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணு நைஸா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவா. நம்ம ஹீரோவோ ஒரு ஆர்ச்சர் லாங் ரேஞ்சில் பயங்கரமா சண்டை போடுவான். நம்ம பாவாவோ ஒரு ஸ்வாட் ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுப்பாங்க. நம்ம ஹீரோவை சும்மா சொல்லக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சண்டை போடுவான். கரெக்டா அவனுக்கு ஒரு சமயம் கிடைக்கும் போது அந்த அம்பை எழுதுறான், அது சரியா போய் அவங்களோட ஸ்வாடையே பிச்சுட்டு நிக்குது. எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த சிட்டியோட ட்ரைனேஜ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம காபி மிலோக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வயசான ஒருத்தர் இப்படி உடம்புல அடிபட்டு இருக்க போதுமே கூட நார்மலான பீப்புளா இருக்கும்போது இந்த அளவுக்கு பாடியில் அடிபட்டு இருந்தா உயிரோட இருக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் இவர் எப்படி உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவரோட உடம்புல ஏற்பட்ட காயத்துல அவரோட பாடியில வந்து நிறையவே பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கும். அதனால அவருக்கு வந்து பிளட் ஏற்றிட்டு இருப்பான். இவரோட பிளட் டைப்ல இவனுக்கு எப்படி பிளட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பிளட்டா, சர்ப்ரைசிங்லி அது வந்து அவரோட பிளட் டைப் கூட அப்படியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த பிளட்டை வந்து உடம்பு ஒத்துக்குச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல சோ அப்பதான் காபி பிஸ்கோ எங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அவர் அவங்களுக்கு நான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்ஸ் எல்லாம் தசை திருப்பி அவரை நோக்கி கூட்டு போயிருக்கதா சொல்ல கட் பண்ணா அங்க பாவோக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஏதோ காங்கோ கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் அவங்க சண்டை போடக்கூடிய இடம் எல்லாமே பில்டிங்லாம் அப்படியே அடிச்சு தரமட்டமா வீசப்படுது. சோ அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான் பாவோட பாடி முழுவதுமே அந்த ரஸ்ட் ஆனது அப்படியே ஃபுல்லா படர்ந்துருக்கதை பார்த்ததும் நீ இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீ தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தானா அது உன்னோட பாடியை தான் ரொம்ப ரிஸ்க்கு நீ வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ரஸ்ட் நோயானது பரவுறதுக்கு காரணமானவங்களே நீங்க தான், நீங்க காணாம போயிட்டாலே இந்த ரஸ்ட் நோய்
நோயும் காணாம போயிருண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுலயே குறியாக்குறாங்களே தவிர 2 பேரும் மாத்தி மாத்தி காது கொடுத்து கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. பிஸ்கோ ஒரு வார்த்தையை ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசினாலே எரிச்சல் தான் வரும். பாவம் அப்படியே ஆப்போசிட், நீ என்ன வேணா பேசு, நான் பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரியான ஒரு கேரக்டர். இருந்தாலும் பிஸ்கோ சொல்லுவான், அந்த ரஷ் நோய் மஷ்ரூம்ஸால பரவுறது கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த மஷ்ரூம்ஸ் தான் அந்த ரஷ் நோயை தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னாலும் இங்க அவங்க கேட்குற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ மேலே தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ட்ரைனேஜ்ல தான் மிலோவுக்கு காபி எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மஷ்ரூம்ஸ் ஆனது ரஷ்ட் நோயை பரவாம தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுக்கான ஃபுல் கியூர் அப்படிங்கிறது நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா வீப்பிங் சைல்ட் ரெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அகிரா அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டில இருக்கு. அந்த இடம் தான் இது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஒரு பெரிய மஷ்ரூம், அதாவது ரஸ்ட் ஈட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மஷ்ரூம் வளர்ந்துருக்கதா நம்பப்படுது. அது இந்த கொடி நோயை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மத்தியில பரவலா பேசப்படக்கூடிய ஒண்ணு. அப்படின்னா ஏன் அந்த இடத்துக்கு யாருமே போக முயற்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிம்பிளி இந்த ரஷ் நோயோட பர்த் இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூரத்துல இருந்து வாழும்போதே இந்த ரஷ் நோயால வெளியே போனா பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்குள்ள இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அது வந்து டென்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா தனக்கு தானே சூனிகம் வச்சுக்கிறதான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்கு யாருமே போக முயற்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்பதான் அவர் வந்து மிலோ கிட்ட தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எப்படி இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல பலியானது வந்து விழுந்தது அப்படின்னு. இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ்க்குலாம் ரஷ்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த டென்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. ரஷ்ட் கம்மியா இருக்கக்கூடிய இடத்த அவங்க டார்கெட் பண்ணி போறது கிடையாது. ரஷ்ட் அதிகமா டென்ஸா இருக்கக்கூடிய இடத்த தான் டார்கெட் பண்ணி போறாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துலலாம் அந்த ரஷ்ட் மேல ஷூட் பண்ணி அந்த இடத்துல காளான் வந்து அதிகமா முளைக்க வைப்பாங்க. ரஷ்ட் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த காளான் அது ரொம்பவே பயங்கரமா டென்ஸா வளருமா. இவங்களும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறதுலாம் கிடையாது, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல. இதை ஒரு காமன் சிட்டிசனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தோணும். ஸோ இப்படிதான் இவங்க மேல பலியானது வந்து விழுந்ததாகவும், அது மட்டும் இல்லாம மஷ்ரூம் கீப்பர்ஸ் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு குத்திர முடியாது. இங்கேயும் ரொம்ப மோசமா கேடுகிட்டவங்க எல்லாம் இருக்கதாமா செய்யறானுங்க. ஒருத்தங்கிட்ட போய் நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை திரும்ப திரும்ப போய் பண்ண அவனோட மூளை அப்படிங்கிறது தூண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதை யூஸ் பண்ணி இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ்ல நிறைய பேர் நிறையவே சம்பாதிச்சாங்க. எபிசோட்லயே பார்த்துருப்பாங்க, ஒரு மஷ்ரூம் 2 கோல்டு காயின் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நார்மலா மழை காலத்துல அதை நம்ம வீட்லயே வளரும், யாருமே அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. சடனா அதை வந்து தடை செய்யும் போது அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ஏறும். அப்படிதான் இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் நிறைய சம்பாதிச்சாங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. கட் பண்ணா மேல நம்ம ஹீரோக்கும் பாவோக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு அவனை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்ப்பான். இங்க பாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு அக்கிராட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு டவுனுக்கு போக வேண்டியதா இருக்கு. அங்க ரஷ்ட் ஈட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மஷ்ரூம் இருக்கு, அதை தான் நாங்க தேடி போயிட்டு இருக்கோம். என் கூட இதே பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் ரஷ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் எனக்கு ரொம்பவுமே முக்கியமானவரும் கூட. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த எனிகாம நகரத்தை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நாங்க இந்த நகரத்தை தாண்டி போயிடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெக்யூஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. பாவோக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்மளும் ரஷ்ட் நோயால ரொம்பவுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு நம்ம இப்படி பேசுறான் போல அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சாலும் இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து விடல. இது எல்லாமே ஒரு கண் துடைப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க திடீர்னு பிஸ்கோ என்ன நினைச்சான்னு தெரியல மிலோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாவோட தம்பி மிலோவோட பேரை கேட்ட பாவோ, மிலோக்கு எதட்டு ஆயிடுச்சா, அவன் எதட்டு பண்ணினியா, அவனை நீ என்னடா பண்ண அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அவனை நீ என்னடா பண்ண அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட பேர் உனக்கு தெரியும்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னொரு பேர் இருக்கு, மேன் ஈட்டர் அப்படின்னு. நம்ம ஹீரோ எதுக்காக பாவோ கிட்ட இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நிதானமா இல்லாதப்போ அந்த அளவுக்கு சிந்திச்சு சண்டை போட மாட்டாங்க இல்லையா. சோ அதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கண்மூடித்தனமா சண்டை போடக்கூடிய பாவோவை நம்ம ஹீரோ ஒரு இடத்துல லாக் பண்றாரு. பாவோ நம்ம ஹீரோவோட தலையவே வெட்ட வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அந்த சமயத்துல அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவரோட அம்பு மூலமா அவங்களோட சாட தாக்கியிருந்தாலே அதுல ஆல்ரெடி மஷ்ரூம்ஸ் ஆனது வளர்ந்து இருந்திருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா என்ன தோக்கடிச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு கிக் விடுறாரு செஸ்ட்லயே. அதுல திணறி போன பாவோட செஸ்ட்லயே இன்னொரு அம்பு அவங்களோட உடம்புக்குள்ள போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி கொஞ்ச நேரம் மயக்கமடை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாரு. மயக்கம் அடைஞ்ச பாவை தூக்கிட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ போறாரு. மிலவுமே அவனுக்கான வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க போல. காபிக்குமே உடம்பு நல்லா சரியாயிடுச்சு. 3 பேரை மீட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் மிலோவுக்கு நம்ம ஹீரோ பாவை கூட்டு வந்தது தெரியாது. பிஸ்கோக்கு ஜாபி திரும்ப வந்தது நினைச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல ஜாபியும் மிலோ இல்லைன்னா இது எதுக்குமே சாத்தியம் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே மிலோவை பார்த்துட்டு தேங்க் பண்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன வேணாலும் கேளு மிலோ, நான் உனக்கு தாரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க மிலோக்கு ஒரு மாதிரி ஆட்டம் வெக்கமாயிரும். அதே சமயத்துல அப்பதான் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாடியை பாக்குறான். பார்த்தா அவனோட அக்கா பாவம், என்னோட அக்கா பாவுண்டா, என்னடா பண்ணி வச்சிங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னோட அக்காக்கும் எனக்கு ஒரு சின்ன ஃபைட் நடந்தது, அதுல ஒரு கொஞ்சம் பாய்சன் மட்டும் கொடுத்து இப்படி மயக்கம் அடைய வச்சிருக்கேன், நீ ஜாபிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா இல்லையா, அதே இன்ஜெக்ஷனை கொடு, இவாலும் சரியாயிருவா அப்படி மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த சண்டை பத்தி அந்த அளவுக்கு பெருசாவே சொல்ல மாட்டான். ஒரு மாதிரி நார்மலா முடிஞ்சிருச்சுப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் மிலோ ஒரு
மாதிரி கண் பிதுங்க பார்த்துட்டு இருக்கான். என்னோட அக்காவை நீ தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிலோ அவனோட வாழ்நாள்ல அவனோட அக்கா தோத்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனோட அக்காக்கு அந்த இன்ஜெக்ஷனுமே கொடுக்குறான். இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி மூச்சோடைய திணறிட்டு இருந்த பாவம் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க மாதிரி தோணுதா? பிரச்சனை வராம இருந்தா எப்படி? ஜாபி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பாரு. வாட்சர்ஸ் எல்லாருமே இந்த பகுதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சீக்கிரமா நம்ம நார்த் கேட்டை தாண்டி தப்பிச்சு போனாதான் நம்ம போக வேண்டிய இடத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சரி வாங்க போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டா, நீ போ நான் இங்க இருந்து அந்த வாட்சர்ஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. இதை நம்ம ஹீரோ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டான். சரி நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும் போது அப்பதான் அவன் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது நீ இங்க இருந்துட்டு நான் மட்டும் அங்க தனியா போய் என்ன பண்ண போறேன், நீ என் கூட வர அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ரஸ்ட் ஈட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த மஷ்ரூமை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து அதோட ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது. அவனும் அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். இது வரைக்கும் காபி அவன் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா மிலோக்கு அந்த ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூமை பத்தி சொல்லும்போது அவன் ஆல்ரெடி அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னால அவன் ஈஸியாவே புரிஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த மஷ்ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவுமே அவனுக்கு உண்டு. ஸோ நீ வந்து மிலோவை கூட்டு போ, நான் இங்க இருந்து அந்த வாட்சர்ஸ் நெருங்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஸோ மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன காரணம்னா நம்ம ஹீரோக்கு வந்து அது மூலமா மெடிசன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. காபிக்கு தெரியும் ஒரு மஷ்ரூம்ல இருந்து எப்படி மெடிசனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. அது இந்த கூட்டத்தில் தெரிஞ்ச இன்னொரு ஆளு மிலோ தான். ஸோ அதனாலதான் அவர் வந்து மிலோவை சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. இதுல பெருசு வேற மிலோக்கு கண்ணை வேற காமிச்சு விட்டுருவாரு, நீ பேச அப்பதான் ஒத்துப்பான் அப்படின்னு. இந்த ஜேர்னில நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலிடா தான் இருக்கும். இங்க பாரு, எப்போதுமே உன்னை வந்து என்னால பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. அதே சமயத்துல அந்த பகுதியில உன்னோட உயிருக்கு என்ன வேணா நடக்கலாம். மறுபடியும் உன்னோட அக்காவை உன்னால பார்க்க முடியாம கூட போகலாம். இதெல்லாம் சரினா நான் உன்னை என் கூட கூட்டு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப கான்பிடண்டா, என்னோட அக்கா உயிர் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன். ஸோ இவனுமே புரிஞ்சுக்கிறான். இவன் பேசியுமே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இங்க பாரு, எங்க மஷ்ரூம் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னா அதை இன்னொருத்தர் முடிச்சு வைக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு, இது ஒரு முக்கியமான ரூல், இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகக்கூடிய அந்த கொடூரமான ஜேர்னில நம்ம ஹீரோக்கு ஏதாட்டும் ஆனாலும் மிலோ எந்த ஒரு தடையுமே இல்லாம இது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றாரு. இதுதான் உன்னோட அக்காவை நீ கடைசியா பார்க்கறதா இருக்கும், நல்லா பாத்துக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஸோ அப்பதான் நமக்கு ஒன்று தெரிய வருது. மிலோ வந்துட்டு அவனோட அக்காக்காக ஒரு 8 மெடிசன் கிட்ட ஆல்ரெடி தயார் பண்ணி அவங்க கிட்ட வச்சுட்டு தான் போயிருக்கான். அண்ட் ஜாபி வந்து வாட்சர்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரத்துல மற்ற வாட்சர்ஸ் எல்லாம் பாவம் வந்து ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பந்தான் மிலோ வந்து என்னோட அக்கா கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவுமே எமோஷனலா, என்னோட அக்கா என்னை இத்தனை நாள் நீ பார்த்துட்டு இருந்த, என்னை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, இது நான் உனக்கு திரும்ப தரக்கூடிய அந்த ஒரு நாள், கண்டிப்பா இந்த கொடூர நோயில இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் இப்படி ரொம்பவுமே எமோஷனலா பேசிட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம ஹீரோக்கா வெறி ஏறுது. நீ இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம இந்த தெருவை கூட தாண்டி போக முடியாது, இங்கேயே மாட்டிட்டு சாக வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போக தான் மிச்சம். ஸோ அந்த இடத்த விட்டு நம்ம பசங்க தப்பிச்சு போறாங்க. அந்த இனிகாம நகரத்தோட நார்த் கேட்டு கிட்டேயுமே வந்துட்டாங்க. ஒரு பெரிய சுவர் எழுப்பி பாதுகாப்புக்கு நிறைய சோல்ஜர்ஸ்மே அந்த இடத்துல நிக்க, முன்னாடி வாழை நோக்கி நிறைய வாட்சர்ஸ் நிக்க, பின்னாடியுமே வாட்சர்ஸ் வந்து சுத்து போட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காவி வராரு, வந்து நம்ம பசங்களை காப்பாத்த கடைசியா ஒரு முறை ஒரு பெரிய மஷ்ரூம் அவங்களுக்கு கீழே உருவாக்கி பவுன்ஸ் ஆகி அந்த வாழை தாண்டி தப்பிச்சு போற மாதிரி தான் காபி வந்து உருவாக்கி இருப்பாரு. அப்படி அந்த வாழை தாண்டி போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிலோ வந்து பாக்குறான். அவ்வளவுதான், 2 பேரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இனிமே தான் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய பயணம் காத்திருக்கு. அப்படியே நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த பாலைவனமா மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பசுமையான ஒரு இடத்த பாக்குறாங்க. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா, கண்ணுக்கு அப்படி குளுமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சபடியே அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. மிலோ வாழ்க்குள்ள வளர்ந்த பையன், அவன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்தது கிடையாது, புக்ல மட்டும் தான் படிச்சது உண்டு. ஸோ அங்க இருக்கக்கூடிய தாவரத்தெல்லாம் பார்த்துட்டு இது அந்த தாவரம் தானே இந்த தாவரம் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஸோ அதுலயுமே புஷ் மாதிரி ஒரு தாவரம் இருக்கு. அது காலை நேரத்துல சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிட்டு நைட் ஆனா உள்வாங்கின வெளிச்சத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் போல, இது ஒரு லைட் மாதிரி நைட் ஆனா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த தாவரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோ கடுப்பாரான். நம்ம வந்த விஷயத்தை தாண்டி நீ மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒன்னு நீ புரிஞ்சுக்க, அது பார்க்க தான் அழகா இருக்குமே தவிர நைட் ஆனா அதோட வெளிச்சத்தை தேடி நைட் ஆனா காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இதை தேடி வரும். ஸோ அதோடலாம் இருந்து சும்மா விளையாடுறதை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்படியே நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிச்சிருவான். இங்க மிலோ மயக்கம் போட்டு கீழே விழ, நம்ம ஹீரோ நைட் அந்த சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்தே இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. இவனுக்கு பழக்கம் இருக்கு, ஆனா மிலோவோட பாடி இதெல்லாம் தாங்காம அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட, மயக்கத்துல இருந்து விழிச்ச மிலோவுக்கு 2 பல்லியை கொடுத்து கொஞ்சம் சத்து தேத்தி விடுறாரு. பிடிக்கல இல்லாட்டினாலும் வாயில தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுறான். நம்மலாம் வீட்டுல சாப்பிடுவோம்ல, அம்மா நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டை செஞ்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்ட இருந்துட்டு அந்த கூட்டை நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிடானா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பாங்க. அப்போ அந்த கூட்டை வாயில போட்டு தண்ணி குடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க நம்ம ஹீரோ மிலோவை கம்பல் பண்றான். அண்ட் அப்பந்தான் இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மஷ்ரூம் கொண்டு வந்திருப்பான்ல, அதுல தயாரிச்ச மருந்து வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதான். ஸோ நான் இப்போதைக்கு பாவ கொடுத்த இன்ஜெக்ஷனை வச்சு பார்க்கும்போது அவளால் ஒரு 3 மாதம் தாக்கு பிடிக்க முடியும். ஜாபிக்கு குறைஞ்சது ஒரு 1 மாசம் தான் இருக்கும் பிஸ்கோ
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்ல இது அவனுக்குமே தெரியும். ஸோ நம்ம சீக்கிரமா அந்த பிரஷ் டீட்டரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க அப்பதான் மிலோ ஒரு கொஸ்டின் கேட்கறான். நம்ம இனிகாம ஹைவேஸ் வழியா நடந்து போனோம்னா ஒரு 2 நாள் அங்க போய் சேர்ந்துடலாம். எதுக்காக நம்ம இப்படி காடுக்குள்ள சுத்தி போயிட்டு இருக்கோம்? அது மட்டும் இல்லாம இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாள் ஆகும். நமக்கு ஒரு வெஹிக்கிள் கிடைச்சதுன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிலோ இப்படி ஒரு ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோ ஒரு மேப்பை தூக்கிட்டு அவனோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க போகக்கூடிய பாதையில கைவிடப்பட்ட ஒரு மைன் இருக்குதான். அந்த சுரங்க பாதை வழியா நடந்து போனோம்னா அது ஒரு ஷார்ட்கட். சீக்கிரமாவே நம்ம அக்கிராட்டா டவுனுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆனா இவங்களுக்கு தான் ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதான் நம்ம ஹீரோ கிட்டே ஒரு நண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வெஸ்ட் சைடு நோக்கி நடந்து வந்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஒரு நண்டோட கை பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இங்க சிரிக்க பின்னாடி மேலோ புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். நம்ம இப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா எங்கேயும் போய் சேர முடியாது. இங்க இப்படி மிலோ புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த கையை பார்த்துட்டு அதை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஆக்டகாவா நம்ம ஹீரோவோட பெட்டு அந்த நண்டு தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஆக்டகாவா இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு மிதமான சூடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி புதஞ்சு படுகிறது அவனுக்கு பிடிக்கும் போல. ஆரம்பத்துல இருந்தே மிலோ எதுக்காக நம்ம இப்படி தப்பான திசையில் நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கான ஆன்சருமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இனிமே இவங்க கால் வலிக்க நடக்க வேணாம். சரி இவங்கன்னு சொல்லிட்டேன் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான். ஆரம்பத்துல மிலோக்கு சொர்க்க வாசலே தொட்ட மாதிரி ஃபீல் ஆகும் ஆக்டகாவை பார்த்த உடனே. பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா அது நம்ம மிலோவை அது மேல சேர்த்துக்கவே மாட்டேங்குது. இவனும் மேல ஏறி ஏறி உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் கீழே தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்கு. இப்படியே அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று சொல்றான். இந்த நண்டு பையலுக்கு டாக்டர்னாலே பிடிக்காதாம், அலர்ஜி. ஸோ அது உன்னை ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவனும் மேலே ஏறி ட்ரை பண்றான். அது கீழே தூக்கி வீசுது, மறுபடியும் ட்ரை பண்றான், கீழே தூக்கி வீசுது. அப்படியே நைட் ஆயிடுச்சு. இதுலயே இவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த அளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்டகாவா இவங்களோட பயணத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களோட சேஃப்டிக்குமே ரொம்ப முக்கியம். ஒரு டேங்கர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எதிரில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் தரமாக்கட்டமாக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கான சக்தி இருக்குது இல்லையா. ஒன்னு நீ அவன் கிட்ட ஒத்துக்க வைக்கலனா இந்த பயணம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதனாலதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. அந்த புல்வெளிக்குள்ள நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுல இவன் வச்சிருக்கக்கூடிய அம்போட முனைப்பகுதி எல்லாமே முக்கிய எடுக்கிறான். சோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் எதனால அவங்க ஷூட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த மஷ்ரூம்ஸ் ஆனது முளைக்குது அப்படின்னு. காபி சொல்லி கொடுத்தது தான். இவங்க போகக்கூடிய பாதையில நிறைய இந்த ஆரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இதை எப்படி தயார் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி மிலோ அந்த ஆக்டகாவால ஏறி இனிமே அவன் அதை கண்ட்ரோல் எடுக்கல. இருந்தாலும் அது மேல உட்கார்ந்து ரைட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு அளவு கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பொண்ணு இப்படி நிப்பாளா. அவ்வளவுதான் சடனா ஒரு பிரேக் அடிக்க மிலோ தூக்கி வீசப்படுறா. யாரும் பார்த்தா அந்த குரக்காவா கீழே வேலை பார்த்த அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணு தான். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் மிலோ இப்ப ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த நண்டை பார்த்துட்டு உன்னோட வண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. கட் பண்ணா நண்டை கடத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் மட்டும் நம்ம ஹீரோ நோக்கி வருது. என்னன்னா அந்த பொண்ணு எப்படி இந்த நண்டுல ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்கறதா சொல்லிட்டு மிலோ நம்ப வச்சு அந்த நண்டை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பா. மிலோ விடல. அந்த நண்டோட கையை பிடிச்சபடியே அந்த நண்டு பின்னாடியே தொங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அம்பு விட்டு அவளை தூக்கி வீச ஆக்டகாவா அந்த இடத்துல நின்றும். அடுத்து அந்த பொண்ணை பிடிச்சு யாரோட நண்டமா தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுனதும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவா. அப்படியே மிலோ கிட்ட என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் எல்லாத்தையுமே சொல்றான். சரி இன்னைக்கு ட்ரைனிங் போதும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்பதான் ஆக்டகாவுக்கு அடிபட்டு இருக்கும் போல. இதை மிலோ பார்த்துட்டு மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா ஆக்டகா அவனை கிட்டே விடாது. அப்போ ஒரு மிரட்டும் பாசமான ஒரு மிரட்டு இல்லையா. அதை ஆக்டகாவா கேட்கும். இதை நம்ம ஹீரோவும் பாக்குறான். உன்னால இப்படி பேசி ஆக்டகாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எதுக்காக உன்னால ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானே புரியல. சோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உனக்கு ட்ரைனிங் தேவையில்லை, நீ என் கூட உட்காந்து ரைட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா ஆக்டகா மேல இது வரைக்கும் ரைட் பண்றதுக்கு முன்னாடி யாருமே பேசி அதுக்கு புரிய வச்சது இல்லை. அது மட்டும் இல்லாம அதுவுமே அவங்க சொல்றதை கேட்டதுமே கிடையாது. இதான் முதல் முறை நான் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க அவனுக்கு ட்ரைனிங் நிறுத்த அப்படியே நடந்து போக போறாங்க. நைட் ஆக போகுது. அப்போ தூரத்துல ஒரு வித்தியாசமான பில்டிங், சுத்தி எந்த ஒரு வீடுமே கிடையாது. அது மட்டும் தனியா ஒரு புல்வெளிக்குள்ள இருக்கு. தனியா ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் அமானுஷமா இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் இருட்ட போகுது இல்லையா, வெளியே இந்த நேரத்துல சுத்துறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. போனா ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் அந்த பில்டிங் குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு தான். கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு மூச்சு விடவே திணறிட்டு இருக்கா. மிலோக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இதை பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நமக்கு பாக்குறதுக்கு கிஸ் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு பெரிய புழு எடுப்பானா. இப்பதான் அந்த பொண்ணு மூச்சே விடுறா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள எப்படா இவ்வளவு பெரிய புழு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது அந்த பொண்ணுக்காக ஒண்ணுமே தெரியல. எப்படா என்னோட வயிற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய புழு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிட்டு இருக்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மிலோ சொல்ல தொடங்குறான். இதை நம்ம கேட்கும்போது தான் நமக்கு ஒரு கொடூரமான ஹிஸ்டரி தெரிய வருது. இந்த அடிமைத்தனம் அதிகமா இருந்த அந்த ஒரு காலகட்டம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிமைகள்லாம் அவங்களோட முதலாளியோட குடும்பம் தாங்காம தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு வகையான
வகையான புழு அதை அந்த அடிமைகளோட வயிற்றுல போட்டுருவாங்களாம். அவங்கள வற்புறுத்தி சாப்பிட வச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன். அதுக்கடுத்து வார விதியில அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் ஆனது கொடுக்கப்படும். அந்த மருந்து அந்த புழு வந்து அதுக்கு மேல பெருசா வளராம தடுத்து நிறுத்ததுக்காக கொடுப்பாங்க. இதை அவங்க எடுக்காம விட்டுட்டாங்கன்னா அந்த புழு வந்து அவங்க வயிற்றுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பெண்மேலும் வளர்ந்துகிட்டே வரும். ஒரு கட்டத்துல வயிறு வெடிச்சு இறந்து போயிருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு அடிமையும் அந்த முதலாளியை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாட்டான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த அந்த பொண்ணு மேல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வர ஆக்சுவலி அந்த ஸ்பெஷல் போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்குமே வார முறையில ஒரு மெடிசன் வந்து கொடுப்பாங்களாம். அதை கம்பல்சரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இது எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்பதான் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயப்பட தொடங்குறா. இதை இவளை காப்பாத்தி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க தான் முயற்சி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெரியாம பேச ஆரம்பிக்க ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவோட டேஸ்டே நமக்கு தெரிய வருது. உன்னை மாதிரி ஃபிளாட்டா இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்க பதிலுக்கு அந்த பொண்ணுமே நானும் அக்கா பூச்சி என்னமோ நினைச்சேன் ஆனா நீ ஒரு வெஜின் தான் போலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பதிலுக்கு கலாய்க்க ஆரம்பிக்க ஸோ இந்த மாதிரி டாக் கொஞ்சம் பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்பதான் மீல வந்து அந்த பொண்ணு கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் சாப்பிட சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உயிரை காப்பாத்தி இருக்கான் சாப்பாடு இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டப்புன்னு கடையை போட்டு அந்த பொருள் எல்லாத்தையுமே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாளா இதான் வாய்ப்பு அப்படின்னு பிஸ்கோக்கா இதெல்லாம் பார்த்து அப்படியே வெறியேறிட்டு இருக்கும். ஸோ நம்ம மிலோ தான் காசு கொடுத்து அதுல ஒரு சாக்லேட் மட்டும் வாங்குவான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படியே தூங்க போயிருவாங்க. அந்த பொண்ணு வந்து பெட்ரோலையுமே கேரி பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அதை வந்து இவங்க கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க கிட்ட இருக்கிறத ஒரு நண்டு இவங்க எப்படி இந்த பெட்ரோல் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பில்டிங்ல ஒரு குழி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தூக்கி வீசிடுவா. இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வினையாவே வந்து நிற்கும். சரி அப்படின்னு நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு அந்த பில்டிங் வந்து அப்படியே நகர ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த பில்டிங்கே அதிர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் தூக்கி மாத்தி மாத்தி வீசப்படுறாங்க. மிலோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடும்போது காணோம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடும்போது வெளியே மிலோ வந்து ஆக்டிவா கூட நிற்கிறான். ஏதோ ஒண்ணு அவனை துரத்திட்டு இருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க இருந்த பில்டிங் கீழே ஒரு பெரிய நண்டு இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த பில்டிங்கே கட்டியிருக்காங்க. அது இப்ப ஆக்டிவா துரத்த ஆரம்பிக்குது. இது எப்படி உயிரோட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பெட்ரோலை தூக்கி வீசிருப்பால அதுல இந்த பொருள் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இதுவுமே ஒரு வெப்பன் மாதிரி தான். இது இப்ப நம்ம பசங்களை துரத்த ஆரம்பிக்க இந்த நண்டு போகக்கூடிய பாதையில தான் அந்த மைனுமே இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மைனும் கிடைக்காது அந்த பாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நண்டு தடுத்து நிறுத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த நண்டுக்கு மேல இருந்து ஆக்டிவாவை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுக்கு எப்படி ஆக்டிவாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. இருந்தாலும் ஆக்டிவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னபடியே அது பறந்து வந்து அந்த நண்டோட தலையிலேயே ஒரு குத்த ஒரு ஓப்பன் மாதிரி கிடைக்குது. அதுல நம்ம ஹீரோ அம்ப விட்டு அந்த நண்டை வந்து வீழ்த்துறான். சரி அவ்வளவுதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மிசைல் இங்க இருந்து கிளம்புது. அவ்வளவுதான் அந்த மைன் அந்த இடத்துல இப்ப இல்ல. அந்த நண்டு வந்து மொத்தமா போயிடுச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு மிசைலை மட்டும் விட்டு ஒரு கெட்டதை பண்ணிட்டு போகுது. இருந்தாலும் பசங்க வந்து மனம் தளரல. வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு மரத்தடியெல்லாம் தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில முடிச்சதும் அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணை காணும். போறதுதான் சும்மா போனாலா இவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சுட்டு தான் போயிருப்பா. கூடவே கொஞ்சம் உணவும் மிலோக்கு ஒரு நோட்ஸ் மட்டும் விட்டுட்டு போயிருக்கா. அதுல ஒருவேளை அந்த பயணிக்கும் போது பிஸ்கோ இறந்து போயிட்டானா என்ன தேடிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மாதிரியான ஒரு நோட்ஸ் இருக்கு. இதே மிலோ வந்து பிஸ்கோ கிட்ட சொல்லல. கொஞ்ச நேரம் போக இவங்களோட பயணம் வந்து தொடர ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணு மேல மட்டும் பிஸ்கோ வந்து வெளியில இருக்காரு. மறுபடியும் அவன் என்னோட கையில மாட்டானா அதோட அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. காடு மலை பாலைவனம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கைவிடப்பட்ட ஒரு நகரம். அங்க வந்து ஒரு ரெட் கலர்ல தர்பூசணி கீழே இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்துட்டு எடுக்க போனா அவரை நோக்கி ஒரு குண்டு வருது. யாருன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க. எல்லாரோட கையிலயுமே கன் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோவையும் விலைவையும் அவங்க கன் பாயிண்ட்ல பிடிக்க இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாவம் இனிகாம நகரத்தை தாண்டி நார்த் சைடை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு இவங்க போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியல. ஆனா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பைக் வந்து ஒரு சிட்டிக்குள்ள போனதும் பஞ்சர் ஆகுது. அவங்களும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. கீழே இரும்பாலான முற்களாட்டம் இருக்கு. சோ யாரோ ஒருத்தர் இதை பிளான் பண்ணி பஞ்சர் பண்ணி விட்ட மாதிரி தான் தெரியுது. திடீர்னு பின்னாடி ஒரு குரல் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அதோட இந்த சீன் இங்க கட் பண்ணி பாலைவனத்துல மாட்டிருக்கக்கூடிய நம்ம பசங்க தான். அவங்க ஆள்ல ஒருத்தனை நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சிருப்பான் கான்சுகே அப்படின்னு. அவனை விட சொல்லி இங்க அந்த பையன் டிமாண்ட் பண்ண நம்ம ஹீரோவா விட மாட்டேன் அப்படின்றாரு. ரெண்டு பேருக்கும் இடையிலான வாக்குவாதம் அப்படிங்கிறது பலத்துக்கிட்டே போகுது. அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிறான்னா அந்த கவர்னர் குறக்கவா ஆளுங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட ஆளு நினைச்சு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு சொல்லி பார்ப்பாரு. நாங்க அக்கிரேட்டா டவுனை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான டிராவலர்ஸ் தான். உங்களுக்கு எங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னாலும் அந்த பையன் வந்து நம்புற மாதிரி இல்ல. அவன் சந்தேகம் இருக்குதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த பகுதியை தாண்டி போன பிறகு உங்களுக்கு உண்ண உணவு குடிக்க தண்ணி அப்படின்னு எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு நரகம் தான். அந்த இடத்துக்கு போக யாருமே விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு மாதிரி சொல்ல அதே சமயத்துல அவங்களோட ஆளான கோசுகே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பையனுமே விட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். சோ இந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து பிரில்லியண்டா ஒரு ஐடியா பண்றாரு. இந்த பசங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிறைய தேவைப்படுது. அப்பதான் இவங்களோட டவுனை வந்து இவங்களால நடத்த முடியும். அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவனோட பவுண்டி போஸ்டர் எடுத்து காமிக்கிறான். இதை காமிச்சு நீங்க என்ன குரக்காவ கிட்ட பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரோட போஸ்டர் எடுத்து காமிக்க இப்போதைக்கு ரெண்டு பேருக்கு இடையிலுமே ஒரு
குழப்பம் இருக்கு, அதுல இருந்து தப்பிப்போண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு ஐடியா பண்ணியிருப்பாரு. இதுல வந்து மிலோக்கு வந்து உடன்பாடு கிடையாது. கட் பண்ணா நம்ம பசங்களை இந்த மாதிரி கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டவுனுக்குள்ள போன பிறகுதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. சுத்தி பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பசங்க கையில கன்னோட நிக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பெரிய ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கு. அது என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கூட்டத்தோட டீம் லீடர் சொல்ல ஆரம்பிக்கிறான், அது வந்து டெஷுண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்துல உள்ள ஒரு பகுதியா, இது அந்த பெரிய வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து விழுந்ததா சொல்லிட்டு சொல்றான். இதை இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க எல்லாம் இந்த பசங்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பிக்க அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, டெட்சுண்டா அப்படிங்கக்கூடிய இந்த நேம்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இங்க தெரிய வர, அப்படியே அந்த பக்கம் உயிரை காப்பாத சொல்லி சத்தம் போட்டு அந்த பகுதியை நோக்கி போகக்கூடிய பாவை தான் காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான தம்பதியினர் இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு ஸ்பைடர் மாதிரியான ஒரு பெரிய உருவம் அவங்கள சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் நம்ம பாவம் அவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. அப்படி அவங்கள காப்பாத்தி பேசும்போதுதான் நம்ம பாவக்கு ஒன்று தெரிய வருது, இந்த சிட்டில இந்த 2 வயசான தம்பதியினரை தவிர வேற எந்த ஒரு மனிதர்களும் இந்த இடத்துல இல்ல அப்படின்னும், நீங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் சொல்றாங்க, இந்த ரஷ் நோய் பரவ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே இந்த சிட்டியை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த சிட்டி தாமா எங்களுக்கான வாழ்வை கொடுத்தது. சாவா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் அது இந்த சிட்டி தாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த 2 பேரும் இந்த சிட்டில தனியா தான் தங்கிட்டு இருக்கதா சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோட பைக்கை பாக்குறாங்க. இது சாதாரணமா பஞ்சரான மாதிரி தெரியல, இது அந்த கொள்ளக்காரங்களோட வேலை தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்பை சொல்றாங்க. இந்த பாதையை கடந்து போகக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பஞ்சர் ஆக்கி விட்டு அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளடிப்பாங்களாம். அவங்களோட வேலையாதாம இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹோப் வர மாதிரி, சரிவாமா நம்ம வீட்டுல இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான பொருள் இருக்கு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட பயணத்தை தொடருமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட, அவங்களும் நம்பி அவங்கள தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் மிலோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ரொம்பவுமே க்ளோஸா பழக ஆரம்பிச்சுட்டா. லைக் மிலோ வந்து ரொம்பவுமே கேரிங்கா நல்லபடியா பேசக்கூடிய அந்த விதம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மிலோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். ஸோ ஒரு கேபின்ல வச்சு மிலோக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப மிலோ வந்து அந்த கை விலங்கோட சாப்பிட கஷ்டப்படுறத பார்த்ததும் அந்த கை விலங்கையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவா. இதை பார்த்த மிலோக்கு இது ஓகே தானே, இதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னதும் அப்பதான் மிலோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே 1-2 கொஸ்டின் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டவுன்ல பெரியவங்க யாருமே இல்லையா, எல்லாமே சின்ன பசங்களா இருக்கீங்க, கையில கன்னோட இருக்கீங்க, இங்க வாழக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறா. வின்டர் சீசன் ஆனாலே ப்ளவ் ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து இந்த டவுனை வந்து தாக்க ஆரம்பிச்சிருமா. அதுங்களை தடுத்து நிறுத்த இவங்களுக்கு வந்து கன் தேவைப்படும். அதுக்கு இவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாமே ரொம்பவே பழைய வகை சார்ந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து புது கன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. எப்படியே போச்சுன்னா எங்களால் இந்த வின்டர் வந்து தாக்கு பிடிக்க முடியுமானே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்ல, இந்த பொண்ணோட பேர் வந்து ப்ளம். இந்த பொண்ணோட கையில வந்துட்டு ஒரு மாதிரி பொட்டு போட்டு வச்ச மாதிரி வெள்ளை கலர்ல ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களுக்கு அந்த கவர்னர் குரக்காவை செஞ்ச ஒரு துரோகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களுக்கு ரஷ்ட் நோயானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கவர்னர் வந்து இதுதான் அந்த ரஷ்ட் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டில வாழக்கூடிய மக்கள் எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கான். நம்ப வச்சது மட்டும் இல்லாம இந்த நோயை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டில வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருமே அவங்களோட குடும்பத்தை காப்பாததுக்காக அந்த கவர்னரோட ஸ்பெஷல் ஆர்மியில போய் சேர்ந்திருக்காங்க. அதுல சேர்ந்துட்டாதான் நமக்கு தெரியுமே திரும்ப வரவும் முடியாது. இந்த மாதிரி அவன் ஒரு கொடூரமான பிளான் பண்ணி இந்த குட்டி பசங்க எல்லாருமே இந்த வயசுல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் குரோக்காவா அப்படிங்கக்கூடிய அந்த கவர்னர் தான் அப்படிங்கிறது மிலோவுக்கு தெரிய வர அப்படியே ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். கட் பண்ணா பாவா அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு சூப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த சிட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்குறாங்க. அப்பதான் இந்த ரஷ் நோய் இந்த உலகம் முழுவதும் பரவ தொடங்கி இந்த சிட்டிக்குள்ளேயுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருந்துமே இந்த சிட்டி மக்கள் ஒரு ஹாப்பியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு மஷ்ரூம் கீப்பர் இந்த சிட்டிக்குள்ள வந்திருக்கான். வந்து உங்களோட ரஷ் நோய் எல்லாத்தையுமே கியூர் பண்ணி விடுறதா சொல்லி மருந்து கொடுத்துருக்கான். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா போனபடி தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போக அந்த மருந்து வந்து வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரஷ் நோய் முன்ன இருந்ததை விட மக்களுக்கு மத்தியில அதிகமா பரவுறதா இருக்கட்டும், அந்த மருந்து எடுத்துக்கிட்ட மக்கள் எல்லாருமே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போக தொடங்கியிருக்காங்க. ஸோ இதனால இந்த சிட்டியில வாழ்ந்துட்டு இருந்தக்கூடிய மிச்ச மீதி மக்களுமே அவங்களோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த சிட்டியை காலி பண்ணி போயிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஒரு காலத்துல ரஷ் நோய் வந்து அதிகமா பரவிட்டு இருந்த அந்த ஒரு காலத்திலயுமே மக்கள் வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த இருண்டு போன அந்த டவுனுக்கு ரொம்ப வருடங்கள் கழிச்சு அந்த மஷ்ரூம் கீப்பர் திரும்ப வந்தானா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லா தான் பேருக்கு போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த வயசான தம்பதிகள் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த மஷ்ரூம் கீப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு டவுனையே அழிச்சிட்டு போயிருக்கான். இதை கேட்ட பாவோக்கு அந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல இன்னுமே கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்க தான் செய்யுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் நட்ஸு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். அங்க ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி ஒன்று இருக்குமா, அது நம்ம நட்ஸோட அப்பாவோடது போல, அதை நம்ம ஹீரோ கேட்க தர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். டே நீ ஒரு கைதிடா, ஒரு கைதி மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் இடையில ஃபன்னா டாக் போயிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட
பைக்கை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தா அவங்க 2 பேரையும் காணும். வீட்டுல இல்ல, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்க போய் பாக்குறாங்க. அங்க அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு வழி போகுது. உள்ள போய் பார்த்தா இப்படி சுத்தி முத்தி எலும்பு கூட இருக்கு, அது எல்லாமே சேர்ல உட்கார்ந்து வச்ச மாதிரி இருக்கு. என்னதுடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தபடி நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டவுட்ல உள்ள போக ஆரம்பிக்க, அப்பதான் தூரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த பொண்ணு அந்த டீயை குடிச்சிட்டால, அது கண்டிப்பா உனக்கு தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னா இந்த வயசான தம்பதிகள் வந்து இந்த சிட்டியை தாண்டி போகக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே பிடிச்சு கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு சைக்கோ கொலையாளி மாதிரி. அவங்களுக்கு தெரியாது பாவம் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க உள்ள வந்து பார்த்ததும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணில் ஒரு திமிரு தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மயக்கம் வர தொடங்குது. அப்போ அவங்க இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெட்ட வருவாங்க. அப்படியே அந்த கத்தியை தட்டி வீசுவாங்களா. ஒரு செகண்ட் அவங்களுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியல. ஆல்ரெடி அவங்களோட உடம்பு வந்து ஒரு பாய்சனால பாதிக்கப்பட்டிருக்கு, ரஸ்ட் நோய் அப்படிங்கக்கூடிய அந்த கொடிய நோயால. இதுல நீங்க கொடுத்த இந்த சின்ன மயக்கம் மருந்து எனக்கு ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு பாவம் ஒண்ணுமே பெருசா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களும் அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் இறக்கி பார்த்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. சர்ப்ரைஸா நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஒரு பிளாஸ்ட் கூட பண்ணி பார்ப்பாங்க. அதுல இருந்தும் அவங்க தப்பிச்சுட்ட அவங்களுக்கு இருந்த ஃபுல் ஹோப்புமே அப்படியே போயிடும். கடைசியா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்க வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அதே மாதிரி இப்ப நடந்துட அந்த கொகையில ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடக்க வச்சு அந்த இடத்துல இந்த வயசான தம்பதிகள் இறந்து போக அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணி அந்த குட்டி பசங்களா இருக்கக்கூடிய அந்த டவுனை தான் காட்டுறாங்க. வெளியே ஒரே சலசலப்பா இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வெளியே போய் பாக்குறான். எல்லாருமே நட்ஸ் கிட்ட வந்து நமக்கு இருந்த அந்த கொடிய நோயை வந்து அந்த புது டாக்டர் வந்துட்டு எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிலோவை பத்தி தான் அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இத்தனை வருஷமா குறைக்கவா இதுதான் ரஸ்ட் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களா நம்ப வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அது வந்து ஒரு பொய்னும் நட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ நட்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய எல்லா பசங்களுமே நம்ம மிலோ கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்காக போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கோசிகே அப்படின்னு ஒரு பையன் இருந்தால அவனை தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்பதான் கோசிகேக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் உருவான மாதிரி தெரியும். இதுக்கான காரணம் கோசிகேவோட அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பார் போல. அப்போ ஒரு மஷ்ரூம் கீப்பர் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அதனால அவரோட அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாரா, மஷ்ரூம் கீப்பர்ஸ் அப்படிங்கிற எல்லாருமே கேட்டவங்க கிடையாது, அதுலயும் நல்லவங்களாம் இருக்கதான்ப்பா செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலேயே அவனுக்கு வந்து மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. கூடவே ஒரு மேப்பை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான். அண்ட் இது வந்து ஜாபியுமே கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு. பட் இதுல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேற. அந்த பையனுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த மேப் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா சொல்ல, மேப் இருந்து என்ன பிரயோஜனம், அதுலதான் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே புரியலையே. நிறைய பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் நட்ஸோட மூஞ்சில அந்த வெள்ளை கலர்ல ஒரு தழும்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குமே மிலோ மெடிசன் கொடுத்து சரி பண்றாரு. அப்பதான் மிலோ கிட்ட நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண சொல்லி வேண்டி கேட்டிருப்பாரு. அதுக்கு கூட இருக்கக்கூடிய பசங்களுமே சரிதான்ப்பா, நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இவர் கேட்கிற மாதிரி அவரை ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படி மாதிரி சொல்லிட்டு கூட இருக்க பசங்க எல்லாம் அப்படியே பேசும்போது நட்ஸ் அதை வந்து ஒத்துக்க மாட்டான். அவங்களுக்கு வந்து கன்னும் நிறைய பணமும் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு நம்ம ஹீரோ தேவைப்படுறான், அதனால முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட இந்த நேரத்துல திடீர்னு சங்கு முழங்கக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் கேக்குது. வின்டர் டைம் அப்போ இந்த வினோதமான மீன்கள்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போதுதான் இந்த சங்க முழங்குவாங்க போல. இப்போ எதுக்காக இந்த சங்கு முழங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அந்த மீன்கள் வந்து இவங்களோட இடத்த அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்க யாருமே தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திணறிட்டு இருக்க, அதுங்கெல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு போகுதுங்க. அப்படி போகும்போது ஒண்ணு வந்து கோசிக்கேவை அப்படியே வாயில கவிட்டு போகுது. அவனுமே என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்தரமிக்க அவங்ககிட்டயுமே எந்த ஒரு மிஷினுமே இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியாம குழம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு சடனா அந்த மீன் வந்து 2 துண்டா பொழந்து போகுமா. நம்ம ஹீரோ பண்ண வேலை தான். நட்ஸ் அவரோட அப்பாவோட ஈட்டி அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஈட்டியை வச்சு அதை 2 துண்டா பொழந்தெடுக்க மீதி வந்து அந்த படையுமே நம்ம ஹீரோ ஈஸியாவே அடிச்சு தள்ளியிருப்பாரு. இதுதான் மஷ்ரூம் கீப்பர்ஸோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க, இவங்க டவுனை காப்பாத்தினதுக்காக கடைசியா நம்ம ஹீரோவுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட நிக்கல. மிலோவை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுல தான் குறியா இருக்காரு. மிலோவுமே வரதுக்கு முன்னாடி பிளம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்திருப்பாரு பேசிக்கா. அந்த பொண்ணுக்குமே அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுல மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து மிலோ மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படிதான் நம்ம 2 பேரும் மறுபடியும் திரும்ப மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, நானும் இல்ல, என்னை விட ஒரு நல்ல மனிதனை, திறமையான ஒரு மனிதரை நீ பாப்ப, அவங்க கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மீலோ அந்த இடத்த விட்டு கிளம்ப ரொம்ப நேரம் ஆச்சுல. நம்ம காபிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம இருந்திருப்போம். குறைக்காவ அந்த சிட்டி முழுக்க தேடி காபியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல கையை விரிச்சு ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கிறாரு. அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துல தானே இவ்வளவு நேரம் இருந்தாரு, சடனா எப்படி காணாம போனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ல தான் எல்லாம் பண்ணுவாரு. அந்த சிம்பிளை காமிச்சதும் டப்புன்னு எல்லாருமே உட்காந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், இவருக்கு தான் தெரியாது இல்லையா. சோ கையும் களமா மாட்டிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம பசங்க ரொம்ப தூரம் நடந்து ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்து சேர்றாங்க.
இங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு போல, அது வழியா போனோம்னா சீக்கிரமாவே அக்கிராட்டா டவுனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்கே கிட்ட பக்கத்துல உள்ள ஸ்டேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான் இல்லையா, அதை பார்த்து தான் வந்திருப்பான். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது பனிக்குள்ள வித்தியாசமா ஒண்ணு முழுங்கி இருக்கிறத பாக்குறாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச அந்த பொண்ணு தான் பனியில ரொம்ப உறைஞ்சு போயிருக்கா. சோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் நெருப்பு பத்த வச்சு உடம்ப கொஞ்சம் கதகதப்பா மாத்துறாங்க. அப்பதான் நீ எப்படிமா இந்த பனிக்குள்ள உறைஞ்சு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க இருந்த ஹெலிகாப்டர் திருடிட்டு வந்திருப்பா போல, வர வழியில இங்க இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவளை தாக்கிருக்கு. அதுல அடிபட்டு இந்த பனிக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டா சொல்றா. கீழே விழுந்த போர்ஸுக்கு வந்து அவளுக்கு பயங்கரமா அடிப்படல அப்படின்னாலும் மயங்கி போயிருப்பா. கொஞ்ச நேரம் போக அந்த பனி அப்படியே மூடி இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி அவ பேசும்போது அவ ஹாப்பியா இல்ல அப்படிங்கிறது மட்டும் நம்ம பசங்களுக்கு புரியும். சொல்றா, அவ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் மட்டும் தான் காட்டுது. தனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கடுத்து வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் என்னை எதுக்காக காப்பாத்தினீங்க, என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா ஒரு வழி இல்லாத சாவு எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பேச தொடங்கணும். நம்ம ஹீரோ ஒரு சூடான கம்பி எடுத்து அந்த பொண்ணோட தலையில வைக்கிறாரு. அப்போ உயிர் பயந்து கத்துவா இல்லையா, அதை காட்டி சொல்றாரு, நீ உனக்கு வாயால வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் உன்னோட உள்ளுணர்வு வாழ தான் துடிக்குது. கட் பண்ண இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த அண்டர் கிரவுண்டை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. போற வழியில ஒரு குழுவை பார்த்து இந்த குளிருக்கு இவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அப்படியே நடந்து போய் ஒரு அண்டர் கிரவுண்டை மீட் பண்றாங்க. அதுவா பனியால மொத்தமா மூடி இருக்கு. ஸோ ஆக்டர் வாட்டர் சொல்லி அந்த பனியை உடைச்சு அந்த பாதை வழியா உள்ள போனா இவங்க போக வேண்டிய சிட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. பிஸ்கோவும் அந்த ட்ரெயின் ஆன் பண்ணி அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகாதா, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும் போல. ஸோ அந்த பொண்ணு வந்து நீ நகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உள்ள பூந்து விளையாடுறா. அந்த ட்ரெயினுமே அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்பந்தான் நம்ம பசங்களுக்கு ஒன்று தெரிய வருது. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்திருக்கா. அந்த வேலை அவளுக்கு பிடிக்காம தான் செஞ்சிருந்திருப்பா. இருந்தாலும் ஒரு நல்ல சம்பளம், அதனால அந்த வேலையில் தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருப்பா. அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெயினை வந்து தனியா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து இருந்து ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் மேலோ அந்த வாழை தாண்டி வந்த பிறகு நான் நினைச்ச மாதிரி இல்லை, இந்த இடம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த வாழ்க்கை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கூட வெளியே வரும்போது அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட அக்காவை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம ஜாபியும் காப்பாற்றணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம அவங்கள கண்டிப்பா காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாபி நம்ம ஹீரோக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாதப்போ ஜாபி தான் எல்லாமே இருந்திருப்பாரு இல்லையா. இப்படி இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணுமே அந்த ட்ரெயின்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பா. சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த குரூப் வந்து இப்பதான் சேர்ந்தாங்க. இப்போ மறுபடியும் பிரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக்கை தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதிக்கு இந்த பொண்ணால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா மிலோக்கு வந்து ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். அந்த புக்ல வந்து ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ் படம் இருக்கும். இந்த அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக்கை தேடி போக போறாங்க. அங்கதான் இவங்களுக்கு தேவையான அந்த மஷ்ரூம் கிடைக்கும் போல. உங்க 2 பேர் கூட வந்தா என்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க சாமிகளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களை அனுப்பி வைக்க இவ்வளவு நேரம் இந்த பொண்ணோட நேம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. போறதுக்கு முன்னாடி மிலோ வந்து கேட்கிறான், உன்னோட நேம் என்னன்னு சொல்லு அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க அவளோட பேரை சொல்ல இந்த பொண்ணு ஒரு மாதிரி தயங்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொண்ணோட பேரை சொல்லி சின்ன வயசுல இருந்து எல்லா பசங்களுமே இந்த பொண்ணை வந்து கலாச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனாலே இந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டையுமே இவளோட பேரை சொல்ல வந்து விருப்பப்பட மாட்டா. பட் மிலோ வந்து ரொம்பவுமே கம்பல் பண்ணி கேட்க இந்த பொண்ணுக்குமே மிலோ வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ டிரோல் என்னோட பேரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவ்வளவுதான் கலாய்க்க போறாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா, ஓகே டிரோல், எங்களுக்கு இவ்வளவு தூரம் கம்பெனி கொடுத்ததுக்கு நன்றி, ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிலோ சொல்ல அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மனசு சொல்லுது. இருந்தாலும் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டிரோல் குழம்பிட்டு இருக்கவே ட்ரெயின் வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த குகையை பாதி கூட கடந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம பசங்களை ஒரு விசித்திரமான ஜந்து வந்து தாக்க தொடங்குது. அதையும் போட்டு தள்ளிட்டு வெளியே வந்தா அவ்வளவுதான், அந்த ட்ரெயின் டேக்கே மொத்தமா நாஸ்தி ஆகி போயிருக்கு. பட் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பள்ளத்துல இருந்து தான் மஷ்ரூம் கீப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பெரிய பள்ளத்தை குனிஞ்சு பார்க்க பின்னாடி இந்த மாதிரியான ஒரு பெரிய பறவை பறந்து போகுமா. இவங்களும் அந்த பறவையை அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க. அந்த பறவை அப்படியே அந்த பள்ளத்தை தாண்டி போகுது. அந்த பறவையை இந்த மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு வந்து கவிட்டு போக, ஸோ இவங்க தேடி வந்து அந்த பாம்பு இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு, இதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கரைக்கு போறாரு. அவரோட அம்பை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கிளைட் பண்ணிட்டு போவாரு. மேலும் இந்த கரை இருந்து அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அம்பு விட்டு அதை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதோட ஸ்கின் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை தாண்டி அந்த அம்பு வந்து போகல. அவ்வளவுதான், இதுவும் ஃபெயிலியர் தானடா அப்படி மாதிரி சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பைக் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வருது. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாவம் நம்ம ஹீரோவை வெறிகொண்டு துரத்திட்டு வராங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா மிலோவை கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோவை நோக்கி அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக் கூட சண்டை போட்டு இருக்காங்க இல்லையா. அது இப்போ உள்ள வந்து பாவை பிடிச்சிட்டு போயிருது. நம்ம ஹீரோவை முடிஞ்ச அளவு அம்பு விட்டு தடுக்க ட்ரை பண்றான். பட் அதோட ஸ்கின் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இவனோட அம்பால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ அந்த டைம்
டைம்ல மிலோ ஆக்டகாவை கூட்டு வந்து பாவை அந்த இடத்துல காப்பாத்துறான். கீழே விழ போன பாவை வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான். மிலோவும் சரி நம்மளும் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க பார்த்தா ஒரு லாங் ஷாட் காமிக்கிறாங்க. அந்த பாம்புக்கு 2 தலை இருக்கு. அதுல ஒண்ணு மிலோவை பிடிச்சிட்டு அந்த சம்பவத்துல ஆக்டாவோட கையுமே ஒண்ணு காணாம போயிடும். சரி இப்போவாவது தப்பிச்சிட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இல்ல, அது வாயை போல அந்த மிலோவை கடிக்க வர நம்ம ஹீரோவும் சேர்ந்து அதுல மாட்டிக்கிறான். உள்ள போன நம்ம ஹீரோ அதோட வயிற்றுக்குள்ளேயே மஷ்ரூம் முளைக்க வச்சு அந்த இடத்துல அந்த பாம்பை வந்து கொலை பண்றான். ஸோ கொஞ்ச நேரம் போக அன்னைக்கு நைட் ஆயிருது. அந்த பாம்பு வந்து மிகப்பெரிய அந்த பள்ளத்தாக்குல விழுந்திருக்கு. அது இறந்து போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட உடம்புல வந்து கொஞ்சம் மஷ்ரூம்ஸா வளர்ந்த மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டு பாக்குறான். இதுதான் அவங்க தேடி வந்த அந்த ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூம். இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த அந்த மஷ்ரூம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோட ஃபேஸ்ல அந்த மகிழ்ச்சி இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூம் தான். இருந்தாலும் இது வந்து நம்ம தேடி வந்த மஷ்ரூம் இல்லையோ அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சண்டையில நம்ம ஹீரோக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கும். அதுல கொஞ்சம் அங்க முளைச்ச அந்த மஷ்ரூம்ஸ் மேல விழுந்திருக்கு. அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஜொலிக்குது. ஸோ அப்பதான் மிலோக்கு வந்து ஜாபி சொன்ன அந்த கதை வந்து தெரிய வருது. இந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மஷ்ரூம் கீப்பர் இறந்து போயிருந்தானா அந்த இடத்துல தான் இந்த ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூம் வந்து முளைச்சதான். இந்த மாதிரி ஒரு டெய்ல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிலோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொன்னதே கிடையாது. எப்பா அவன் என்ன விட்டுட்டு அவன்கிட்ட நிறைய சீக்கிரம் சொல்லியிருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சாலும் சொல்லு என்ன கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அப்பதான் மிலோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூம் வந்து முழுமை அடையணும்னா அதுக்கு ஒரு மஷ்ரூம் கீப்பரோட பிளட் தேவை அப்படின்னு நீங்க மிலோ சொல்ல கொஞ்ச நேரம் போக மிலோ இதுல வந்து கொஞ்சம் மெடிசனுமே ரெடி பண்ணிடுவாங்க உங்களுக்கு தேவையான அளவு. இதே சமயத்துல பாவம் இதை பார்த்துக்கிட்டு மிலோ பிஸ்கோ கிட்ட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம நினைச்ச மாதிரி இல்ல இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் அதுலயுமே நல்லவங்க இருக்க தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்க சரி என்னோட பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு அதை நான் சரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியே போனா இவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருந்த அந்த பைப் ஸ்னேக்கை இப்படி ஒரு ஷிப் மூலமா அதை திருட முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த கவர்னர் குரக்காவை தான் இங்கேயே வந்துட்டு நிறைய கதை விடுவான் பேசிக்கிட்டே இருக்கான்ப்பா. அவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே அந்த அளவுக்கு வன்மம் பார்க்கும்போதெல்லாம் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான். டிஸ்கோவை முடிஞ்ச அளவு அந்த ஷிப்பை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவான். பட் அது அவ்வளவு பெருசா இருக்குது. இவன் ஒருத்தனால மட்டுமே அதை தடுக்க முடியாது. கடைசியா அந்த பாம்பை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட வயிற்றுலயுமே ஒரு புல்லட் இறக்கி விட்டு போறான். இதெல்லாம் முடிய அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிடும். அப்பதான் நம்ம பசங்க பேசி வச்சு நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. மிலோ நைட்டு சண்டையில வந்து கலந்துருக்க மாட்டானா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கானா பாவோ ஜாபி இவங்க 2 பேருக்கும் தேவையான அளவு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஒன்று பாவோட்ட கொடுத்துட்டு இது நீ போட்டுக்கோ அதுக்கடுத்து ஜாபியை மீட் பண்ணி அவருக்கு ஒன்று கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க வாங்கின மெடிசனை பாவோ இப்போ போட வந்து தயங்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போ நான் மறுபடியும் இனேகமாக்குள்ள போய் ஜாபிக்கு இந்த மெடிசனை கொடுக்கும்போது என்னோட ரஷ் நோயானது குணமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துடும். ஸோ நான் ஜாபியை காப்பாத்திட்டு இந்த மெடிசனை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல இதுவுமே ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிலோ ஒத்துக்கிறான். மிலோக்கு இப்போ வரைக்குமே தெரியாது நம்ம ஹீரோக்கு ரஷ்ட் புல்லட்டால தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு. பாவம் நம்ம ஹீரோ கிட்ட போய் சீக்கிரட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. மிலோக்கு இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்காது. என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் அந்த ரஷ்ட் புல்லட்டால அடிபட்டிருக்கான் இல்லையா உனக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவனை வேணாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லி பார்க்கலாம். பட் அவங்க புரிய வைக்கிறாங்க நீ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அந்த ரஷ்ட் நோயானது ரொம்ப ஸ்பீடா பரவும் என்னை விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடியது இப்போ நீ தான் என்னோட தம்பியை நீ நல்லா பார்த்துப்பல அது மட்டும் இல்லாம அந்த குரக்காவை உன்னோட கையாலேயே கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்க என்னை விட உனக்கு தான் இப்போ அந்த மெடிசன் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படி மாதிரி சொல்லிட்டு கொடுக்க கவலைப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு இன்னும் டைம் இருக்கு அந்த குரக்காவை முடிச்சு தள்ளிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு மெடிசன் தயாரிச்சு அதுல என்ன காப்பாத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது இவனுமே அந்த மெடிசன் வாங்கி வச்சுக்கிறான். பட் யூஸ் பண்ணல. கடைசியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்து உன்னோட ஃபேஸை நான் முன்னும் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனா நீயும் அழகா தாண்டா இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அப்படி மாதிரி சொல்லிட்டு போக ஏன்னா பிஸ்கோ தான் பாவா கூட ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடும்போது அவங்க அந்த ரஷ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவங்க அழகா இருக்கிறத எடுத்து சொல்லியிருப்பான். ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் உருவாகிற மாதிரி நமக்கு இங்க காமிக்க கட் பண்ணா இனிகாம நகரத்துக்குள்ள போக இருந்த பாவாவை அந்த குரக்காவை கையும் களமா பிடிக்கிறான். அதுவும் ஜாபியை ஒரு பிணை கைதியா பிடிச்சு வச்சு இங்க பாவாவை அவங்க கஸ்டடியில எடுக்க இந்த பக்கம் நம்ம பசங்க 2 பேரும் ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்ல தங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கா ரொம்ப அடிபட்டிருக்கு மிலோ வீட்டுல தான் இருக்க சொல்றான். பட் அவர் எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல. ஆக்டரை கூப்பிட்டு அப்படியே வெளியே போயிருவாரு. இவனை வீட்டுக்குள்ள இருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய டிவி வந்து ஆன் ஆகி ஒர்க் ஆக தொடங்குது. இவனும் அந்த ஆனான டிவியை பாக்குறான். அதுல ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி ஓடுது. ஆனா அந்த டிவிக்குள்ள இருந்து பேசுனது குரக்காவா அப்படிங்கிற வாய்ஸ் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதுல அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மிலோவோட ஃபேஸ் அதிர்ந்து போயிருக்குது மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் போக நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. வந்த உடனே மிலோட ஃபேஸ்ல வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய பையன் வந்து மிலோ கிடையாது. அது அவருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சாப்பிட இருந்த சாப்பாட்டுல வந்து மயக்க மருந்து கலந்துருக்கு. இது என்னது மிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க டிஸ்கோக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பாவம் தானே நான் தான் இதுக்கு காரணம் நான் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இதை மிலோ வந்து கைக்கு கையை எதிர்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை போகுது. ஆல்ரெடி பிஸ்கோ இவங்களுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கு மேலேயும் பிஸ்கோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னா அது மட்டும் இல்ல அந்த ரஷ் நோய் நம்ம ஹீரோவை நிறையவே சாப்பிட்டுடுச்சு. அதனால நம்ம ஹீரோ அவன் ரெஸ்ட் எடுக்க சொல்ல உன்னோட அக்கா அங்க மாட்டியிருக்கானா அதுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் தான் அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்து மிலோவை அடிச்சிருவாரு. ஸோ அதுல
மிலோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட, சரி நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸா அடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போனா, இதை வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு மயக்க மருந்து ஊசியை குத்துறான். இங்க போய் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை ஒரு சோஃபால படுக்க வச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய அக்காவை காப்பாற்றக்கூடிய அந்த பயணத்துக்கு மிலோ இங்க தயாராகிறான். ஆனா மிலோ அடுத்த சீனே குரக்காவோட ஆபீஸ்ல தான் இருக்கிறான். என்னோட அக்காவை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மிலோ டிவில ஒரு ப்ராட்காஸ்ட் கேட்டிருப்பான்ல, அது என்ன அப்படிங்கறத இப்ப காட்டுறாங்க. என்னன்னா பாவம் அவங்க கிட்ட மாட்டிருந்தாங்கல்ல, சோ இப்ப அதை வச்சு மிலோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது பிஸ்கோவை நான் இருக்கிற இடத்துக்கு நீ வர வைக்கிற, அது மட்டும் இல்லாம அந்த ரஷ்ஷீட்டர் மஷ்ரூம்ல பத்தி உனக்கு ஏதோ ஒன்று தெரியும், அதே நீ சொல்ற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராட்காஸ்ட் அங்க முடிய, அப்பதான் இங்க பாவம் ரிலீஸ் பண்ண சொல்லி மிலோ கேட்க, அவன் ஒரு சாம்பி மாதிரி ஒரு 4 பேரை ஏவி விடுறான். ஏதோ வித்தியாசமான ரிசர்ச் பண்ணிருப்பான் போல, இவங்களெல்லாம் சாம்பி மாதிரி மாத்தி வச்சிருக்கான். அவங்க இவன் அட்டாக் பண்ண வரும்போது இவன் ஒரு மஷ்ரூம் டெக்னிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி அவங்கள அந்த இடத்துல மயக்க மடைய வச்சுற, இவனுக்கா அப்படி ஆச்சரியமா இருக்கும். ஒரு டாக்டரா இருந்துட்டு உனக்கு எப்படி மஷ்ரூம் கீப்பரோட டெக்னிக்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 2 பேருக்கும் இடையிலான சண்டை வந்து அப்படியே பலத்துக்கிட்டே போகும்போது மிலோ வந்து நல்லா பயங்கரமாக சண்டை போடுவான். பிஸ்கோ கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கான் இல்லையா, அவன் குரக்காவை போட்டு அங்க பந்தாடிட்டு இருக்க, சடனா ஒரு அம்பு வந்து அவனோட வயிற்றுலேயே ஏவுமா. அவன் கையிலேயே ஒரு சின்ன கிராஸ்போ மாதிரி ஒன்று வச்சிருக்கான், அதை அப்படியே ஏம் பண்ணி மிலோட வயிற்றுலேயே அம்பு விட, இப்பதான் அந்த கதையிலேயே ஒரு ட்விஸ்டான விஷயம் நமக்கு தெரிய வருது. குரக்கவா இருக்கான், அவன் வந்து ஒரு சிட்டியோட கவர்னர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு மஷ்ரூம் கீப்பர் அப்படிங்கிறது மிலோவுக்கு தெரிய வர, அவன் அப்படியே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா மிலோவால அசைய முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ பப்பட் டெக்னிக் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணிருக்கான். அவன் விட்ட அம்புல ஏதோ சிப் மாதிரி செலுத்திருப்பான் போல, அதை யூஸ் பண்ணி உன்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவுதான், கதையே மாறி போச்சு. அப்பதான் இன்னொரு திடுக்கிடும் தகவல், இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜப்பான் கவர்மெண்ட் நீ இப்ப தயாரிக்க போற அந்த மருந்தை நம்பிதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய டிசாஸ்டரான வைரஸ் பரவி இருக்கு, இதுக்கு எந்த நாடு மருந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குதோ அந்த நாடு நல்லா கல்லா பார்க்கலாம்ல, அப்படியே கோவிட்ல நடந்த மாதிரி இதுல இந்த நாட்டு கவர்மெண்ட்டுமே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும்போது தான் மிலோக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பிஸ்கோவும் உள்ள வந்துருவான். பிஸ்கோ வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா, பிஸ்கோக்கு இன்னுமே மிலோ வந்து அவனோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போனா ஒரு அம்பு பிஸ்கோவோட காலில் வந்து இறங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மிலோ சைட்ல இருந்து ஷூட் பண்ணிட்டான். ஸோ இப்பதான் இவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய சீரியஸ்னஸ் புரியுது. இப்போ இந்த சமயத்துல அவன் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ மட்டும் அந்த ரஷ்டீட்டர் மஷ்ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நீ சொல்லலைன்னா உன்னோட கையாலேயே நீ அவனை கொல்ற மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, மிலவும் வேற வழி இல்லாம அந்த ரகசியத்தை உடைக்கிறான். அவ்வளவுதான், எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அப்படி விட்டுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்ல இப்படியே உங்களை நான் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க, இந்த இடத்துல அடிபட்டு சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிலோவை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா. மிலோ விடக்கூடிய அந்த அம்பை பிஸ்கோ வாயாலேயே பிடிச்சி அதை மறுபடியும் குரக்காவை கண்ணிலேயே விடுறான். சடனா நடுவில் ஒரு மஷ்ரூம் முளைக்குது, அது குரக்காவை மேல தூக்கி வீச மேல சீலிங்ல பயங்கரமா அடிபட்டு கீழே வந்து மயங்கி விடுறான். ஏன்னா காபியுமே தப்பிச்சு வந்துட்டாரு. அந்த செல்லில் ஏதோ வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த செல்லை உடச்சு வெளியே வந்திருப்பாரு. வந்து பாவம் அவளோட செல்லில் இருந்து காப்பாத்திட்டா தான் மிலோ கிட்ட சொல்ல, மிலோக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அடுத்த சீன் இவங்களை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. வெளியே ஃபுல்லா பனியாட்டு இருக்கு, பின்னாடி சோல்ஜர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதுலயும் பிஸ்கோட காலில் 2 அம்பு விழுந்திருக்கும் இல்லையா, அவனால ஓட முடியாது. சோ மிலோ தான் அவனை தூக்கிட்டு ஓடுறான். இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது மிலோ நோக்கி அவனோட ஸ்பெஷல் போர்சஸ் அம்பு விட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல, அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு சீன் காமிக்கிறாங்க. மிலோ இப்படி கீழே அவன் முதுகெல்லாம் எப்படி அம்பாட்டு இருக்கு, பக்கத்துல நம்ம ஹீரோ இப்படி உட்காந்துருக்காரு. கட் பண்ணா ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதுல பாவம் நம்ம ஹீரோ ஜாபி இவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்கள நோக்கி மிலோ போக ஆரம்பிக்கிறான். போறான் அவங்க கிட்ட அவங்களால நடந்து போக முடியல. அவங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரியான ஒரு கனவு வருது. முழிச்சு பார்த்தா மிலோக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஒரு கட்டு போட்டு வச்சிருக்காரு. அவங்க ஷூட் பண்ண புல்லட்ல மிலோக்குமே ரஷ் நோய் வந்து நல்லா அதிகமாகவே பரவி இருக்கு. பிஸ்கோக்கு சொல்ல வேணா, அவனுமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கான். இவனும் கவலைப்படாத, நம்மளை காப்பாற்ற நமக்கு தேவையான இன்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, மிலோக்கு தெரியும் அவன் கண்டுபிடிச்சது 2 மெடிசன் தான், எப்படி எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், குரக்காவை ஆஃபீஸ்ல பார்த்தேன், நீ கூட அவனோட புக்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருந்தே, அதை பார்த்து தான் அந்த மெடிசனை கண்டுபிடிச்சு ஒன்று உனக்காக கொண்டு வந்திருக்கேன், நானும் ஆல்ரெடி ஒன்று போட்டேன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல போய் தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா மெடிசன் வந்து கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிசனை அவர் போடாம மிலோக்கு கொடுக்குறத சொன்னா கண்டிப்பா மிலோ வேணாம் தான் சொல்லுவான். அது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி சொல்லுவாரு. இருந்தாலும் மிலோக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அவரோட உடம்புல ரஷ் நோயால பாதிக்கப்படாத ஒரு இடத்துல அவனோட கையை வச்சு இப்ப மட்டும் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். பாவம் நம்ம ஹீரோக்குன்னு கொடுத்த அந்த மெடிசனை அவருக்காக யூஸ் பண்ணல, இதை மிலோக்காக யூஸ் பண்றாரு. அப்படியே டாக்கு வந்து பாவம் நோக்கி மாறுது. அப்பதான் மிலோவை இதை சென்ஸ் பண்ணியிருப்பான் போல, என்னோட அக்கா பாவாவுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரியுது, நீயும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா, நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு அவளா அந்த கட்டு மஸ்தானா பார்த்தாலே பைப்பை தூக்கிட்டு அடிக்க வரா, எனக்கு அவளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கே பண்ண டாக் மாறிட்டு இருக்க. ஸோ அப்பதான் மிலோ வந்துட்டு நீ போறல அது கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, என்னன்னா அந்த கவர்னர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், அவனை கடைசியா முடிச்சு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது மிலோக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா போக தான் போறல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இவனுமே ஆமா அப்படின்னு மாதிரி சொல்றான். அப்பதான் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் தானே, நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம்ல, உயிரோட இருந்தாலும் இறந்து போனாலும் நம்ம பிரிய மாட்டோம்ல, பார்ட்னர்ஸ்னா எப்பவுமே ஒன்னா இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம், பார்ட்னர்ஸ் தான் எப்போ ஒன்னா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னரை தேடி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ணா அந்த
பக்கம் அந்த கவர்னரோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து கொத்தா ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறத பாவ பாக்குறாங்க. ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு தோணுது. அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய பேஸ் இருக்கு, அங்கதான் ஜாபியை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க சைடுல ஏதோ ஒரு பெரிய எலிஃபென்ட் வச்சு ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டே ஜாபி வந்து அப்படியே உள்ள போறாரு. போகும்போதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி பரப்புனதே இவங்க தான் இப்ப மறுபடியும் பரப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிக்கு தெரிய வர, ஏன்னா இப்ப இந்த மருந்துக்கு வந்து கியூர் அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அப்போ அதுக்குள்ள இந்த நோயை வந்து இன்னும் நல்லா பரப்பி விட்டுட்டாங்கன்னா இதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாயிரும். இவங்களுக்கு தேவையான அளவு மருந்தும் இருக்கு, அதே அளவுக்கான டிமாண்டும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான பிளானை வந்து இங்க ஜாபி கிட்ட சொல்லிட்டு ஜாபியை வந்து இன்னொரு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ண சொல்றான். இந்த ரெஸ்ட்ரேட்டர் மருந்து வந்து ஒர்க் ஆகணும்னா அதுக்கு மஷ்ரூம் கீப்பர்ஸோட பிளட் ஆனது தேவைப்படுது. ஜாபியோட பிளட்டை வச்சு மட்டுமே இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஜாபி கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இவர் தான் அந்த மஷ்ரூம் கீப்பர் கூட்டத்தோட தலைவர் போல. சோ இவர் சொன்னார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னோட கூட்டத்தில் உள்ளவங்களை நிறைய பேரை நீ பிடிச்சு கொடுத்த அப்படின்னு வச்சுக்கேன், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கு தேவையான அளவு பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேற்கு வந்து ஜாபி ஒத்துக்க மாட்டாருன்னு. ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் அனுப்பிவிட்டு அவனை ஒத்துக்க வைக்க வேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிவிட்டா ஜாபியோட கையில இருந்து அந்த விலங்கு அவுத்து விட்டது மட்டும் இல்லாம குரக்காவை நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வரான். தலையில இருக்கக்கூடிய அந்த பன்னி மாஸ்க் கலத்தின பிறகு தான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ தான் மார்வேஷம் போட்டுட்டு உள்ள வந்திருக்காரு. இங்க நம்ம ஹீரோ குரக்காவை கூட சண்டை போட தயாரிட்டு இருக்க. வெளியே நம்ம ஜாபி வந்துட்டாரு அந்த பெரிய யானை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கொரில்லா மாதிரி ஒன்று இருக்கு. அது ஜாபியை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய கொரில்லாவை நோக்கி ஜாபியால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து பாவம் ஒன் ஷாட்ல அந்த கொரில்லாவை வந்து போட்டு தள்ளுறாங்க. உள்ள அந்த கவர்னருக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையிலான சண்டை தான் போயிட்டு இருக்கு. அவனுமே அவன் கிட்ட இருக்க கூட படம் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கூட சண்டை போட தேனீச்சை விட்டு அடிக்கிறான். அதுங்க உடம்புல இருந்து புல்லட் மாதிரி ஒன்று வெளியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அதுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு வந்தா ஏதோ பெரிய ஜெயின் மாதிரி ஒருத்தனை அனுப்பி விடுறான். அவனுமே போட்டு தள்ளிட்டு இவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி அவரோட பாடியை வச்சு சண்டை போடக்கூடாது, இருந்தாலும் என்ன பண்ண முடிஞ்ச அளவு போராடி குரக்காவை கிட்ட வராரு. அவரால் ஒழுங்கா ஸ்டெடியா நின்று அந்த அம்பை கூட விட முடியல. அந்த அம்பு குரக்காவை தாண்டி அப்படியே மிஸ் ஆகி போக இதுலயும் அவன் வந்து நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கு அடுத்து அவள் தான் நம்ம ஹீரோவோட தலையை ஏம்படி நிற்கும்போது நம்ம ஹீரோ அவரோட கை ஃபுல்லா ரஷ் நோயால பரவி இருக்குல்ல, அந்த கையை வச்சு குரக்கா ஒரு பஞ்ச் பண்றாரு. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவரோட கை வந்து 2 துண்டா பிஞ்சு விழுகுது. அவ்வளவுதான், அந்த கன் எடுத்து அவன் நம்ம ஹீரோவோட தலையை ஏம் பண்ண அவனோட கையுமே ஒரு சைடு பிச்சுட்டு போகுமா. மிலோவுமே அந்த லொகேஷனுக்கு வந்துட்டான். அவ்வளவுதான், இப்ப நடக்கக்கூடிய அந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ குரக்காவை பிடிச்ச பெரிய அந்த லாவா மாதிரி இருக்கக்கூடிய அந்த டபுள விழுறாரு. அவனும் அந்த லாவால அப்படியே பொசுங்கி சாக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்காரு. எதுக்காக நீ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்த? நம்ம பார்ட்னர்ஸ் நம்ம எப்பவுமே ஒன்னதான் இருப்போம், நீ சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் சொல்லி மிலோ வந்து ஆள ஆரம்பிக்க ஒரு அப்பா மாதிரி நம்ம ஹீரோ மிலோவை பார்த்து அல்லாத நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், நான் இப்படி ஒரு உடம்பா இல்லை அப்படின்னாலும் உன்னோட மனசுக்குள்ள உனக்கு நான் எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்காத, நான் எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ல அந்த மாதிரி நீ இருக்கணும், நீ அழுது நான் பார்க்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க மிலோ கிட்ட சொல்லவும் அவனுமே இனிமே நான் அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இந்த ரஷ்ட் நோயால சாக்கணும்னு சொல்லி ஆசைப்படல, நீ அந்த அம்பை விட்டு என்னோட உயிரை அவன் கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவரோட அம்பை எடுத்து கொடுக்க மிலோ வந்து அந்த அம்பை அவரோட நெஞ்சிலேயே விட்டு அவரோட வலியை வந்து சீக்கிரமே முடிச்சு வைக்கிறான். இதோட இந்த எபிசோடு வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த லாவா மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரஷ்ட் எனர்ஜி போல, அது வெளியே யானை மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் ரோபோட் வந்து நின்றுட்டு இருந்தது இல்லையா, அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜெயண்ட் கேனன். ஸோ அது மூலமா தான் அந்த ரஷ்ட் வைரஸை மறுபடியும் பரப்பலாம் சொல்லிட்டு அந்த குரக்கா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவனை கொண்டுட்டாரு. அது இப்போ ஃபுல்லா ஓவர்லோட் ஆகி அது ஒரு இடத்த இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே பாவம் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சுதாரிச்சுட்டு 2 கொரில்லாஸ் கூட ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒன்ன தூக்கி அது மேல தூக்கி வீச அந்த ரோபோட் அந்த இடத்துலயே வெடிச்சு செதுருது. ஸோ இப்போ இவங்க வெளியே நடக்க இருந்த அந்த ஒரு பெரிய வெடிவிபத்தை வந்து தடுத்து நிறுத்தாங்க. அப்போ உள்ள இருந்த 2 சோல்ஜர்ஸ் பதற அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் கவர்னர் குரக்காவை இறந்து போயிட்டாரு, எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த 2 சோல்ஜர்ஸ் வெளியே ஓடி வந்துட்டு இருக்க. அவ்வளவுதான் நம்ம பையன் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபி நினைக்கிறாரு. அப்போ பாவம் அந்த இடத்துல இருந்து உள்ள ஓடி போய் பிஸ்கோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பட் அங்க யாருமே இல்ல. இவங்களும் கூப்பிட்டு பாக்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்ப நாங்க இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் எனர்ஜி வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆகி அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆக தொடங்குது. இவங்களும் பிஸ்கோவோட பேர் சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைச்ச மாதிரி தெரியல. அப்ப அவங்க மேல சீலிங் உடஞ்சு மேல விழுவற யாரோ ஒருத்தர் அம்பு விட்டு காப்பாத்துறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட்ல மிலோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்ணா வெளியே 2 பேரும் ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜாபி இவங்களை பார்த்துட்டு பிஸ்கோ எங்க அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது 2 பேருமே கொஞ்ச நேரம் அமைதி காக்குறாங்க. அப்பதான் மிலோ அவனோட நெஞ்சில கைய வச்சு பிஸ்கோ இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பதான் அவருக்கு புரிய வருது பிஸ்கோ குரக்காவை கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே அடக்கி வச்சுட்டு சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே கேமராவை திருப்பி பாவாவை பார்த்தோம்னா இந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிய வந்ததுல இருந்து ஒரு பெரிய அமைதி மட்டும்தான் அவங்களோட ஃபேஸ்ல இருக்கு. இன்னும் இப்போ வரைக்குமே அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. கொஞ்ச நேரம் போக அன்னைக்கு பொழுது போய் இருட்டக்கூடிய அந்த ஒரு சமயம் ஜப்பான் கவர்மெண்டோட ஆர்மி வந்து இந்த வெடிப்பதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதுக்குள்ளதான் பிஸ்கோவோட பாடி இருக்கணும்ல, கண்டிப்பா அவனோட பாடிக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, பிஸ்கோவோட பாடியை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம உரிய இடத்துல மஷ்ரூம் கீப்பர்ஸ்
வாட்சர்ஸ் கிட்டே அவங்க முறைப்படியே பிஸ்கோவோட பாடியை வந்து அடக்கம் செஞ்சிருவோம் அப்படிமா சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல அப்படி இல்ல, பிஸ்கோ என்கிட்ட எப்பவுமே சொல்லுவான், அவன் இறந்து போயிட்டானா அவனோட உடலை வந்து இந்த இயற்கை கிட்ட ஒப்படைக்க சொல்லி அவன் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். இதே சமயத்துல ஒரு ஹெலிகாப்டர் அந்த வெடிவிபத்து நடந்த அந்த இடத்துக்குள்ள போகுது. அப்பதான் இவங்களோட கண்கள் பிதுங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை வந்து எப்படி அந்த ஹெலிகாப்டரை உடைச்சு தள்ளுமா, அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம் எழுந்திருச்சு வருது. ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அழிவை உருவாக்குன அந்த தெச்சுண்டின் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மிஷன் முழுக்க முழுக்க அந்த ரஷ்ட் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட ஒரு பாடியா இருக்கு. ஜப்பான் மிலிட்டரி அவங்களோட ஃபுல் ரிசோர்ஸுமே இறக்கி பாக்குறாங்க. பட் அவங்களால அந்த தெச்சுண்டின் மிஷனை வந்து தடுத்து நிறுத்த முடியல. அதோட வாயில இருந்து வரக்கூடிய லேசர் வந்து ஒரு சாதாரணமான லேசர் மாதிரி அவங்கள கடந்து போகல. அது மூலமாவே ரஷ்ட் வைரஸ் வந்து பரவ தொடங்குது. ஸோ எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்க ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டு அந்த ரோபோட் வந்து சவுத் சைடை நோக்கி நடந்து போக தொடங்குது. சவுத் சைடு தான் இனிகாம நகரம் இருக்கு. அதே சமயத்துல மிலோ அந்த ஜெயண்ட் ரோபோட்டை நோக்கி போக தொடங்குறான். ஆனா அதுக்கு வந்து பாவம் வந்து அனுமதி கொடுக்கல. அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்ச ஒருத்தனை இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமா இன்னொருத்தர் இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிலோ கிட்ட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த ரஷ் ஹீட்டர் மருந்து எடுத்த ஒரே ஆளுனா அது இங்க மிலோ மட்டும்தான். அது கிட்ட நேருக்கு நேரா போய் சண்டை போட என்னால மட்டும்தான் இப்போதைக்கு முடியும். ஸோ இதை நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, நான் ஒன்னும் பேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிங்க சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணா அந்த பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பேஸ் அந்த இடத்துக்கு தான் டிரோல் வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு தான் ஒரு ஹெலிகாப்டருமே வந்து இறங்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் போர்சஸ் வந்து இனிகாம நகரத்தை சேர்ந்த அந்த வாட்சர்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. அப்பதான் பிஸ்கோவா இருக்கட்டும் அந்த கவர்னர் குரக்கவா இவங்க 2 பேரும் இறந்து போனது டிரோலுக்கு தெரிய வருது. இப்படி இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பகுதியை தாண்டி அந்த சவுத் சைடு நோக்கி போகக்கூடிய அந்த தெச்சுண்டின் மிஷனை இவங்க பாக்குறாங்க. சவுத் சைடு அந்த இனிகாம நகரத்தை நோக்கி போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களோட உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய வாட்சர்ஸ் கிட்ட சீக்கிரமா போய் இனிகாம நகரத்துல இருக்கக்கூடியவங்களை வான் பண்ணுங்கடா, இல்லாட்டா அவங்களோட உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எங்க கேப்டன் பாவம் வந்து எங்களை இங்கதான் நிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வர வரைக்கும் நாங்க இந்த இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தன் வந்து வாடா போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா, இன்னொருத்தனா கேப்டன் ஆர்டர் இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, டிரோலுக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல. இவனுக்கு என்னடா இப்படி ஒரு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, இங்க இருக்கக்கூடிய மிலிட்டரியுமே அந்த ரோபோட்டை வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு மிலவும் வந்துருவான். வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரி பேச தொடங்குறான். இது கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு ஆன்டிடோட்டுமே எடுத்துப்பான். ஸோ அப்பதான் அது கூட நல்லா பலத்து சண்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக லிட்டரலி இந்த இடத்துல மிலோ வந்து பிஸ்கோ மாதிரி பேசுவான். ஆள் தான் வேறையே தவிர கேரக்டர்ல இருந்து வாய்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். பிஸ்கோவோட வாய்ஸ் கேட்டு அந்த டெச்சுண்டின் மிஷின் வந்து ரியாக்ட் பண்ண தொடங்குது. ஸோ இப்பவே நமக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த பெரிய ரோபோட்குள்ள இருந்து அதை ஆப்ரேட் பண்றது அந்த குரக்காவா தான் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரிய வர, மிலோவோட அட்டாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. மொத்தமாவே பிஸ்கோ மாதிரி மோக தொடங்குறான். அது மொத்தமா ரஷ்ட் விண்டால மிலோவை தாக்குனாலுமே மிலோக்கு வந்துட்டு அது ஒண்ணுமே பண்ணல. அவன் தான் 2 ஆட்டிடியூட் குத்திட்டு வந்திருக்கான, அது அந்த இடத்துல அவனை காப்பாத்துது. கூட பக்கத்துல இதுக்கு முன்னாடி ஒரு குழுக்கிட்ட இவங்க வந்து பனிக்கு ஒரு துணி வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த குழுவுமே வந்து இந்த பவர்ல வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவனோட லேசர் பாம்பை வச்சு மிலோவை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. அப்போ ஒரு குண்டு அவனோட கழுத்தையே விழுது. என்னன்னா தொண்டை காலு கழுத்து கை அப்படின்னு சுத்தி அவன் மேல வந்து அம்பு மலையானது பொழிய தொடங்குது. ஜாபியுமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கிட்டாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணாதான் கொஞ்ச நேரமா அதை தடுத்து நிறுத்த முடியுது. கொஞ்ச நேரம் போக அது மேல முளைச்ச அந்த காலை நிலைமை அப்படியே விழுந்து கீழே விழுமா. ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மட்டும் மிலோ சென்ஸ் பண்ணிட்டான். அவன் நினைச்ச மாதிரி தான் அவனோட தலையை மேல பார்த்த மாதிரி ஒரு குண்டு விடுறான். அது போன ஸ்பீடுக்கு அப்படியே அந்த வானத்தை தொட்டி கீழே இறங்குது. ஒரு பெரிய வெடி விபத்து, இந்த நியூக்ளியர் பாம்லாம் வெடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய வெடி விபத்து பண்ணிட்டு அந்த ரோபோட் ஆனது அந்த இடத்த விட்டு மூவ் ஆக தொடங்குமா. கட் பண்ணா டிரோல் பாவோ இவங்க 2 பேரும் இனிகாம நகரத்தை நோக்கி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் டெச்சுண்டின் ஆயுதத்தை எப்படி தோக்கடிக்கணும் அப்படிங்கிற பத்தின ஒரு புக் வந்து டிரோல் கிட்ட இருக்கிறதா சொல்றா. இந்த புக்கை நம்ம ஹீரோ இறந்து போனால அந்த இடத்துல இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பா போல. அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ணா மிலோ வந்து ரொம்ப தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்கான் அந்த ஒரு மிகப்பெரிய வெடி விபத்துல. ஜாபி தான் வந்து தேத்தி விடுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த இனிகாம நகரத்தை நோக்கி போக முடிவெடுக்கிறாங்க. ஜப்பானோட பாதுகாப்பு படையெல்லாம் வந்து தடுத்து பாக்குறாங்க. அவங்களாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே வந்து அந்த டெச்சுண்டின் மிஷினை பார்த்தோம்னா அது வந்து இனிமே அந்த இனிகாம நகரத்தை வந்து சேரல. இப்பதான் அந்த கைவிடப்பட்ட அந்த குட்டி பசங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, நட்ஸ் கோசுகே அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட நகரத்துல குட்டி பசங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களோட நகரத்தை நோக்கி வரதை பார்த்த உடனே கோசுகே வந்து அலாட் பண்றான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டான். இவங்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். அவன் கூட இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க. உயிரா இல்ல இந்த இடமான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இருக்கிற இடம் நம்ம யாரும் சொல்லி தீர்மானிக்காது, நம்ம தான் யாருன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் மாதிரி இந்த வயசுல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. சோ இப்போ அவங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்த கை விட்டுட்டு போகலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த ஜெயண்ட் ரோபோட்டுமே இந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பழைய டெச்சுண்டின் மிஷின் இருக்குதுல, அது போட்டு அந்த ரோபோட் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த சிட்டியை மொத்தமா அழிச்சு தள்ளுது. அதே சமயத்துல இந்த சின்ன பசங்களும் அந்த சிட்டியை காலி பண்ணிட்டு ரொம்ப தூரம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க சின்ன கால்கள் வச்சுக்கிட்டு இந்த பசங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியும். நட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். நான் அந்த மிஷினை வந்து டைவர்ட் பண்றேன், நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி பேசியா அந்த ரோபோட்டை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தான். பட் அப்படி நடக்கல. கொஞ்சம் விட்டு இருந்தா காலியா இருப்பான். அந்த இடத்துக்கு மேல வந்து இவங்களை காப்பாத்துறான். பாவோ டிரோல் ஜாபி எல்லாருமே இங்க வந்துருவாங்க. வந்துட்டு ஆக்சுவலி அவங்களால அதுக்கிட்ட போய் சண்டை
போட முடியாது. மிலோ மட்டும்தான் அதுக்கான ஆட்டிடியூட் வந்து எடுத்து இருந்திருப்பான். அவனுமே இவங்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் சண்டை போட தொடங்குறான். அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்றாங்க, மிலோ ஃபைட் பண்ணக்கூடிய விதம் வந்து பிஸ்கோ வந்து சண்டை போடக்கூடிய மாதிரி இருக்கு. தனியாவே இருந்து நல்லா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல அந்த ரோபோட் தலைக்கு பின்னாடி போய் தலையெலுமோ ஸ்பைனல் கார்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஒரு இடம், அதுல கத்தி எடுத்து அவனோட ஒட்டுமொத்த கோபத்தையும் அந்த இடத்துல காமிக்கிறான். அப்படி அவனோட விருப்பெல்லாம் காட்டும் போதுதான் அந்த டச் இன்ஜின் மிஷினுக்கு இந்த ரோபோட் தலைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிளாஸஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இது பிஸ்கோவோட இதுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்து பார்க்க அவனை பிடிச்ச அந்த ரோபோட் செவுத்திலேயே தூக்கி வீசி அடிக்குது. அவ்வளவுதான், விழுந்த வேகத்துக்கு மிலோ மயங்கே போயிட்டான். அடுத்து நம்ம பசங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உடஞ்ச பகுதியில இருந்து ஒரு கை வெளியே வருது. இன்னும் பிஸ்கோ சாகல, அவனோட மொத்த உடம்புமே டோட்டலா ரீஜெனரேட் ஆயிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அவனோட உடஞ்சு போன கைப்பாகம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா கோல்டன் கலர்ல க்ளோ ஆகுது. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பிஸ்கோ மறுபடியும் இந்த இடத்துக்கு உயிர் துறந்து வரான். அவ்வளவு பெரிய ரோபோட்டை சாதாரணமா ஒரு பஞ்ச் பண்றான். அது அப்படியே நிலை தருமாறி கீழே விழ போகுது. இது மட்டும் தானா? கிடையாது. மிலோ வந்து மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த அம்பை எடுத்து பிஸ்கோ கிட்ட தூக்கி வீச அந்த அம்பை வச்சு ஒண்ணு விடுறாரு. ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அந்த ரோபோட்டை தொலைச்சிட்டு பின்னாடி போய் விழுது. இதுல அந்த ரோபோட் வந்து 2 துண்டாக்கி வீசப்படுது. ஜாபி தூரத்துல இருந்து பாக்குறாரு, பிஸ்கோ திரும்ப வந்துட்டான். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை அவராலே நம்ப முடியல. பாவாவை பாக்குறாங்க, பிஸ்கோ திரும்ப வந்தது. அவங்களுக்குமே சந்தோஷம் தான். இப்ப நம்ம பசங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மிஷினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா 2 துண்டா பிஞ்சு விழுந்து இருந்ததுல அந்த ரோபோட் வந்து மறுபடியும் உயிர் தள்ள ஆரம்பிக்குது. இந்த தடவை முன்ன இருந்ததை விட ஒரு பெரிய உருவத்தை எடுக்க தொடங்குது. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுல இருக்கக்கூடிய விபரீதம் தெரியாம அது கிட்ட போனா சரியான சமயத்துல டிரோல் வந்து இவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. என்னன்னா இப்ப அந்த டச் இன்ஜின் ரோபோட் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல இவங்க பிளைண்டா ஷூட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய வெடிபத்துக்கு உண்டாக்கும். அது இந்த ஜப்பான் மொத்தமே அழியறதுக்கு காரணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளான சொல்ல தொடங்குறாங்க. இவ்வளவு பெரிய ரோபோட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆபரேட்டர் அப்படிங்கிறது இருந்துதான் ஆகணும். அந்த ஆபரேட்டரை முடிச்சு தள்ளிட்டானா இந்த டச் இன்ஜின் ரோபோட் அப்படியே வெடிச்சு செதறாம செயலக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இப்பதான் இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. அந்த தலை முழுவதுமே ஒரு பெரிய கவசத்தால மூடப்பட்டிருக்கு. இந்த ரோபோட்டோட பைலட்டை பாதுகாக்கிற மாதிரி. சரியா இவங்க அந்த பைலட்டை ஃபர்ஸ்ட் கொல்லணும். இவங்க ரேண்டமா ஷூட் பண்ணி அந்த ரோபோட் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இப்போ அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த தடுப்பை உடைக்கணும். அதை உடைக்கக்கூடிய அளவுக்கான பவர் வந்து பாவக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா? சோ நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல கிட்ட போறதே ஒரு பெரிய ஆபத்து தான். அந்த அளவுக்கு ரஷ்ட வந்து வெளியேற்றிட்டு இருக்கு. நீ அது கிட்ட போனா இன்னும் பிரச்சனை தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிலோ ஜாபி அவங்க 2 பேரும் சொல்ல ஆக்சுவலி உங்கள யாராலையுமே இதை வந்து பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. இவங்க வந்து ஆக்ட் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் போல. அது எப்படின்னா ஒரு ஆர்மர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தரோட உடல் வந்து பாதிக்கப்படாம அவங்களோட ஆர்மர் மட்டுமே பாதிக்கப்படக்கூடிய மாதிரியான ஒரு டெக்னிக் போல. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல என்னது ஆக்ட் ஆஃப் மெர்சியா, இதெல்லாம் என்ன அடிக்கும் போது உனக்கு தோணலையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க டிஸ்கோ என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஒன்று பண்ண போறேன், அதை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னா நம்ம ஹீரோவா கேட்க மாட்டாரு. அப்பதான் பாவம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் சாகுற மாதிரியான ஒரு மிஷனுக்கு போறேன், நான் கடைசியா போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நன்றி சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு, திடீர்னு வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாவோட ஃபேஸ பாக்குறாரு. இப்ப ஏன் நீ வித்தியாசமா ஒரு மாதிரி ஃபேஸ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி சரி அந்த மாதிரி எல்லாம் மூஞ்ச வச்சுக்காத, நீ போயிட்டு வந்த பிறகு நீ என்ன கேக்குறியோ அதை உனக்கு தாரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் என்ன கேட்டாலும் நீ தருவியா அப்படின்னு பிஸ்கோவை பிடிச்சு சடனா கிஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குமே ரொமான்டிக்கா பேச வராது. இவங்க 2 பேருக்கு இடையிலான ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. சோ இந்த காதல் ஜோடி வந்து இந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. இப்ப அந்த ரோபோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வர தொடங்கிடுச்சு. இப்போ அவங்களோட பிளான் படி மூவ் ஆக தொடங்குறாங்க. பாவம் அவங்க சொன்ன மாதிரி அதோட மண்டையை 2 துண்டா பொளந்து எடுக்க கீழே ஸ்பீடா விழ இருந்த பாவம் வந்து நம்ம ஹீரோ அவங்களோட கத்திலேயே ஒரு அம்பை விட்டு ஒரு பேராஷூட் மாதிரி மாத்துறாரு. சோ எந்த ஒரு அடியுமே இல்லாம நம்ம பாவம் வந்து கீழே சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. இப்ப அந்த மண்டைக்குள்ள பார்த்தோம்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப தெரிய வருது, அந்த குரக்கவா. இவன் தான் இவ்வளவு பெரிய ரோபோட்டை இவ்வளவு நேரம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ரோபோட் வந்து அக்கபூசின்னு மூச்சுக்கு 300 நேரம் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம புரிஞ்சு இருந்திருக்கணும். பட் இப்ப நம்ம கண்ணாலே பார்த்துட்டோம். ஆனா அவன் வந்து நம்ம ஹீரோவை அவனை ஷூட் பண்ணவே விட மாட்டான். துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்க சரியா ஒரு இடத்துல வந்து அவனை பக்காவா லாக் பண்றாரு. சரி அவ்வளவுதாண்டா அவனோட தலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா நம்ம ஹீரோவோட தலையை நோக்கி ஒரு கை வருது. வந்து நம்ம ஹீரோவோட கண்ணிலே பட்டுட்டு போகுது. பட்ட இடம் எப்படி மாறி இருக்கு மட்டும் பாருங்க. அது பட்ட வேகத்துக்கே நம்ம ஹீரோவோட ஃபேஸ் முழுவதுமே அந்த ரஷ் நோய் வந்து பரவ தொடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மான்ஸ்டர் கூட தான் இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? சோ இப்ப இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் மிலோ இவரோட கண்ணா இருந்து குரக்காவோட கொட்டத்தை இந்த இடத்துல இவங்க முடிச்சு தள்ளுறாங்க. அவன் செத்ததுமே அந்த டச் இன்ஜின் ரோபோட் முழுவதுமே ரஸ்ட் ஈட்டர் காலானா முளைக்க தொடங்குது. அதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் அந்த காத்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட நோயுமே நீக்கிட்டு போகுது. ஜாபி பாவோட ஃபேஸ பார்த்துட்டு உனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்களுமே தொட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த நோய் வந்து மொத்தமாவே குணமாயிடுச்சு. 2 பேரும் இந்த உலகத்தையே காப்பாத்திட்டு மேல இருந்து தனியா மிலோ நம்ம ஹீரோ இறந்துட்டதான் நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவுமே மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் தொடர்ந்து ஒரு பார்ட்னரா சுத்த போறது வந்து நமக்கு இப்ப தெரிய வருது.
காட்டுது. கட் பண்ணா பாவம் வந்து இனியாமா நகரத்தோட புது மேயரா வந்து அறிவிச்சிருப்பாங்க. வந்ததுமே ஜப்பான் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம சிட்டிக்கு ஃப்ரீடம் வாங்கிட்டதா ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. திரள் வந்து ரஷ்டிடன் மாஸ்டர் முழுவதுமே அவளோட ட்ரக்ல ஏற்றி எங்கேயோ கடத்திட்டு போயிட்டு இருக்கா. இதுதான் இப்போ விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாயிடுச்சு. ஸோ அதை கடத்திட்டாவ எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. அதே சமயத்துல மீலோ நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையுமே தீவிரவாதியை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் நிறைய தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இனியாமா நகரத்துக்குள்ள போகக்கூடிய அந்த பார்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ எப்படி இந்த சிட்டிக்குள்ள தப்பிச்சு வந்தாரோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் இப்போ தப்பிச்சு போறதோட இந்த சீரிஸ் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த கதை? இந்த சீரிஸை பத்தின கருத்து ஏதாட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பாய்.